हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। धिमिकिट धिमिकिट वाजे मृदंग ब्रह्मा तालधरी गजानन तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी। 33 कोटि सुरघन दाटी मध्ये शिवगौरी गजानन तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी। रामी राम दास सदोदित शोभे चंद्रशिरी गजानन तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी। देमज दिव्यमती सरस्वती देमज दिव्यमती राम कथामृत गोड निरूपण चालवी शीघ्र गति सरस्वती देमज दिव्यमती। ब्रह्मादिक देव वंदिती तुझला प्रार्थना ही करीती सरस्वती देमज दिव्यमती। रामदास म्हणे काय मला उने तू असता जगती सरस्वती देमज दिव्यमती सरस्वती देमज दिव्यमती। बल भीमा अपार तव गुण महिमा जय जय बल भीमा। उपजत गिलीला तरणी बृंदार काहे नकले करणी जय जय बल भीमा। वैदेही श्रम हरण श्री कौसल्यात्मज सुख करणा जय जय बल भीमा। देई तव पदी प्रेमा रामानुज जीवन सुख धामा जय जय बल भीमा अपार तव गुण महिमा जय जय बल भीमा। राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय राम कृष्ण राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि 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 जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि। मातुः सपत्न्या वचनेन विद्धः
यः पञ्चवर्षो गहनं प्रविश्य ददर्श साक्षात् तपसा मुकुन्दम् उत्तानपादस्य सुतं भजेतम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாகவதத்தில் அந்த பாகவதம் எதுக்காக முக்கியமான புராணம் அப்படின்னா, எல்லா புராணமும் லட்ச ஸ்லோகம் இருக்குது, 50,000 ஸ்லோகம் இருக்குது, 75,000 ஸ்லோகம் இருக்குது. பாகவதத்தில் 18,000 ஸ்லோகம் தான் இருக்குது. அப்போது ஏன் எல்லா புராணத்தை விட பாகவதம் முக்கியம் அப்படின்னா, எல்லா புராணத்துலேயும் இருக்கிற கதை நிறைய உண்டு. மற்ற புராணத்துலலாம் கதையோட கருத்து என்ன அப்படின்னு அப்படி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு தான் பாகவதங்கிறது கொடுக்கும். அதனால் பாகவதம்ங்கிறது எல்லா புராணத்தோட சாரமாக இருக்கும். அதுதான் பாகவதத்துக்கு அழகு. பாகவதங்கிறதே எப்படி இருக்கும் அப்படின்னா, பல பக்தர்களோட சரித்திரம், பகவானோட சரித்திரம், பக்தர்களோட சரித்திரம், பகவானோட சரித்திரம், பக்தர்களோட சரித்திரம், பகவானோட சரித்திரம், இப்படி வரிசையாக இருக்கும். அந்த பாகவதத்தில் ரொம்ப சின்ன ஒரு உபாக்கியானம், ரொம்ப அழகாக, ரொம்ப ரசமாக, ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப உருக்கமாக ஒரு உபாக்கியானம், ஒரு கதை. உபாக்கியானம்னா கதைன்னு அர்த்தம். என்ன கதை அப்படின்னா, துருவன் அப்படின்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைனோட கதை. பொதுவாக பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது வெறும் மூட நம்பிக்கை இல்லை. அது பக்தி பண்ணுறவாளுக்கு தெரியும். பக்தி பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி, அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், டிரான்சாக்ஷனலாக லைஃப் மாற்றி 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 இந்த காரியம் அந்த காரியம், இந்த காரியம் அந்த காரியம் மாற்றி 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 வேலை செஞ்சுட்டே இருக்கிறச்சே ஒரு மனுஷனுக்கு பகவானோட சந்நிதிக்கு வரைச்சே அப்படி அக்கடான்னு உக்காந்துண்டு கண்ணை மூடிண்டு உட்காரணும். பரவாயில்ல, பஜனை பண்ணணும், நாமா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. வெறும்னா வந்து உக்காந்தா, ஒரு கோவிலுக்கு போய் இப்படி போய் உக்காந்தா, ஒரு 10 நிமிஷம் உக்காந்தா மனசு ஏதோ ஒரு சாந்தி, ஒரு பீஸ் கிடைக்கிறது, ஒரு நிம்மதி கிடைக்கிறது. பைசா யார் வேணா சம்பாதிக்கலாம், யார் வேணா எல்லா சுகபோகங்களையும் சம்பாதிக்கலாம். நிம்மதியை அவ்வளோ சுலபமாக சம்பாதிச்சிட முடியாது. அந்த நிம்மதி ஒருத்தனுக்கு சுலபமாக கிடைக்கணும் அப்படின்னா அவன் பகவானுடைய திருவடிக்கு வந்து தான் ஆகணும். அதை வந்து பெருசாக அனுப்புகிறோம். மூதாதையர் நல்ல முதியோர்களாக ஆனதுக்கப்புறமா நமக்கு இவ்வளோ வயசாகிடுத்தே போதும், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து நம்ம வந்து பக்திக்காக யூஸ் பண்ணுவோம், இனிமேல் அதை டிவோஷனலாக பயன்படுத்துவோம் அப்படின்னு இருக்கிறதே பெரிய விஷயந்தான். அந்த புத்தியே 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும். அதை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னா, இந்த குழந்தைகள் மாதிரி பிறந்த சின்ன வயசுலேருந்தே சத்சங்கத்தில் வந்து உட்காரணும். அது இயற்கையாகவே வந்துடுத்து அப்படின்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி கதை தான் இந்த துருவன் அப்படிங்கிற பையனோட கதை. அதை தான் அனுபவிக்க போகிறோம். பாகவதத்தில் மனு அப்படிங்கிற ராஜாவை பற்றி சொல்கிறார். அந்த மனுவுக்கு முக்கியமாக 2 புத்திரர்கள். அதில் பிரியவிரதன் ஒருத்தன், உத்தானபாதன் ஒருத்தன். அந்த பிரியவிரதன் தானே மூத்தவன். பிரியவிரதனோட கதையை சொல்லிட்டு தானே உத்தானபாதனுக்கு போனோம். சுகர் அப்படி தான் சொல்லுவார். பாகவதம் படி பார்த்தோன்னா ஆர்டரில் தான் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா 4வது ஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கிறச்சவே துருவனோட கதையை சொல்லிட்டு, அப்புறம் துருவனோட வம்சாவளி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம்தான் உத்தானபாதனோட கதைக்கு போகிறார். ஏன் அப்படின்னா, ஏன் உத்தானபாதனை அப்புறம் தான் பிரியவர்த்தனுக்கு போகிறார். ஏன் உத்தானபாதனை சொல்லிட்டு பிரியவர்த்தனுக்கு போகிறாருன்னா, உத்தானபாதன் பிரியவர்த்தனுங்கிறது லட்சியம் இல்லை. உத்தானபாதனோட கதையை சொன்னோன்னா அங்கே துருவச்சரித்திரம் வரும். அதனால துருவச்சரித்திரத்தை சொல்லிட்டு மேலே அப்புறம் அவள் பெரியப்பாவோட கதையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். அதனால் அந்த துருவச்சரித்திரம் ரொம்ப அழகான கதை. அது பாகவதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இப்போ நம்ம ஹரிகதையாக தான் பார்க்க போகிறோம். ஹரிகதைனா சங்கீத உபன்யாசம். பொதுவாக உபன்யாசம் சொற்பொழிவாக பண்ணுறது வேறு. சங்கீத உபன்யாசம்னா இந்த மாதிரி வயலினோ ஹார்மோனியமோ வச்சுண்டு இன்னொரு பக்கம் மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள் இதால் அக்கம்பெனி பண்ணப்பட்டு இப்படி பண்ணக்கூடியதுக்கு தான் ஹரிகதை, சங்கீத உபன்யாசம்னு பேர். இது ஒரு தனி பத்ததி. ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அப்படின்னு ரொம்ப சமீபத்தில் வாழ்ந்த பெரியவர், மகான். அவர் அருளி செய்த கிரந்தங்கள், பல கிரந்தங்கள், ஆயிரக்கணக்கான சம்ஸ்கிருத கீர்த்தனங்கள், 100கணக்கான தமிழ் கீர்த்தனங்கள்,
28,000 ஸ்லோகங்கள், 28,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அவரோட அத்தனை கிரந்தங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா. அந்த மாதிரி சாஸ்திர கிரந்தங்கள், புராண கிரந்தங்கள், இதிகாச கிரந்தங்கள், பல சதகங்கள், சங்கீர்த்தனங்கள், பல காவியங்கள், சம்பு, இந்த மாதிரி பலவிதமான காவியங்கள், கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதுக்கு நடுவில் ஹரிகதாமிருத லஹரி அப்படின்னு ஒரு கிரந்தம். இந்த ஹரிகதாமிருத லஹரி அப்படிங்கிறது என்னதுன்னா, ஹரிகதை, இந்த சங்கீத உபன்யாசமாக பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்ட கிரந்தம். பொதுவாக இப்போ சங்கீத உபன்யாசம்னா தியாகராஜரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா தியாகராஜரோட பாட்டு, அந்த மாதிரி அவாவாலோட கம்போசிஷன்ஸை எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம தொகுத்து பண்ணணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுலேயே பாட்டு, ஸ்லோகம், கத்தியம் எல்லாமே இதுலேயே இருக்கும். நம்ம வெளில ஒரு கிரந்தத்தை தேடி பாட்டுக்கோ ஸ்லோகத்துக்கோ போனோங்கிற அவசியம் இல்லாதபடி இதுலேயே எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுருக்கமான கிரந்தம், 7 கதைகள் தான் உண்டு இதில், ஆனால் ரொம்ப அழகான கிரந்தம். அந்த கிரந்தத்தை ஆசிரியிச்சு தான், அந்த கிரந்தத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம இந்த உபன்யாசத்தை, இந்த சத்சங்கத்தை அனுபவிக்க போகிறோம் மேலே. அதில் முதல்ல ஒரு கத்தியம். கத்தியம் அப்படின்னா என்னென்னா ப்ரோஸ். ஸ்லோகம்னா 4 வரி 2 வரின்னு ஸ்லோகமாக இருக்கும். பாட்டுனா பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படின்னு இருக்கும். கத்தியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா வரிசையாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ, இந்த ஒரு லைனில் இவ்வளோ அக்ஷரங்கள் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அந்த லிமிட்டேஷனே கிடையாது. அது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும் ப்ரோஸ், கத்தியம். அந்த கத்தியமும் நம்மளுடைய சம்ஸ்கிருத சாகித்யத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அந்த கத்தியத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. ஹரி கதா ஸ்ரவண, ஹரி நாம கீர்த்தன, ஹரி குணஸ்மரண, ஹரி பாத சேவன, ஹரிமூர்த்தி பூஜன, ஹரிதாச வந்தன, ஹரிதாஸ்ய, ஹரிபக்த சಖ್ய, ஹரிசரணாகதி ரூப நவ பக்தி ரசாமிருத சிந்து சமுதித நானாவித பிரேம பாவ பரமானந்த தரங்க நிமஜ்ஜன சீத புலகீகிருத விக்ரஹா சர்வே பரம பாகவதாஹ. இப்படி ஆரம்பிக்கிறச்சவே இவ்வளோ கம்பீரமாக ஆனந்தமாக இருக்கு இல்லையா? இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே திடுதுப்புன்னு கதை அப்படின்னு ஆரம்பிக்காது. இது யாரை அட்ரஸ் பண்ணுறதுன்னா உங்களெல்லாம் தான். எழுத்தாப்பில் உட்காந்து கேட்குறவா இருக்கா இல்லையா, அவளை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு கத்தியம். உங்களெல்லாம் எப்படி ஸ்ரீ அண்ணா சொல்கிறா அப்படின்னு பார்ப்போம். ஹரி கதா ஸ்ரவண நவவித பக்தி அப்படின்னு பிரசித்தம் பாகவதத்தில். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சಖ್யம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி. அது என்னன்னு சொல்றேன். அந்த 9 விதமான பக்தியிலையும் இருக்கிறவாளே அப்படின்னு கூப்பிடுறா உங்களெல்லாம். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஹரி கதா ஸ்ரவண, பகவானுடைய கதைகளை கேட்கறது அப்படின்னா என்னது? இப்போ நீங்கள் பண்ணுறல அதுதான் ஹரி கதா ஸ்ரவண. ஹரி நாம கீர்த்தன, பகவானுடைய நாமாவை சொல்லுறது. பகவானுடைய நாமா, ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு நம்ம வாயிலெல்லாம் வராது. நம்ம அட ராமா அப்படின்னு தான் வாயில வரும், கிருஷ்ணா அப்படின்னு தான் வாயில வரும். ஏன்னா நமங்களோட சம்ஸ்காரம் அது அப்படியே ஊறிருக்கு. அதனால் ஹரி நாம கீர்த்தன, ஹரி குணஸ்மரண, பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள். பொதுவாக உபன்யாசம் பண்ணுறவா பண்ணுற மாதிரி பண்ணா அப்படின்னா, ஏதோ வம்பு அடிச்சுட்டு கதை அடிச்சுட்டு இல்லாமல் உபன்யாசம் பண்ண வேண்டிய மாதிரி பண்ணா அப்படின்னா, அது உபன்யாசம் முடிச்சு போனோம் அப்படின்னா, ஆஹா அவர் ராமரை பற்றி எப்படி சொன்னார்ல, நம்மளும் அந்த ராமர் மாதிரி எத்கிஞ்சித்து ஓரளவுக்காவது வாழ வேண்டாமா அப்படின்னு அந்த குணஸ்மரணம் நமக்கெல்லாம் ஏற்படும் பக்தாளாக இருக்கிறவாளுக்கு. அந்த மாதிரி சொல்லி ஹரி குணஸ்மரண, ஹரி பாத சேவன, பகவானுடைய திருவடிக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் பகவானுடைய திருவடிக்கு சேவை பண்ணியிருக்கோமா அப்படின்னா, டைரக்டாக பகவானே காலை காமிச்சு பண்ணு அப்படின்னு எவ்வளோ பேருக்கு காமிப்பான். நமக்கெல்லாம் அந்த பக்குவம் இருக்கோ இல்லையோ. ஆனால் இந்த இடத்துல குருநாதால் ஸ்ரீ அண்ணா என்ன சொல்லுவா அப்படின்னா, பகவானுடைய அடியார்களுக்கு பாத சேவை பண்ணுறதே பகவானுக்கு பாத சேவை பண்ணுறது தான் அப்படின்பா. பக்தாள் பாகவதாள் யாரோ வரா, ரொம்ப முடியாமல் வரா அப்படின்னா அவளுக்கு கால் பிடிச்சி விடுறதுங்கிறது ஒரு உபலட்சணம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது. அதனால் கால் பிடிச்சி விடணும் அப்படின்னு இல்லை. யாரோ ஒரு பாகவதாள் இருக்கா, சாதுக்கள் இருக்கா, நல்லவா இருக்கா, ஏழை எளியவர்கள் இருக்கா அப்படின்னா அவளுக்கு சாப்பாடு போடுறதோ, அவளுக்கு குடிக்க ஒரு வாய் தூத்தம் தரதோ, இது எல்லாமே அவளுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸில் அடங்கும் இல்லையா?
அப்படின்னு இல்லை, நார்மலாக நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி விடுறோம், ஆற்றுல சமைக்கிறோம், அதெல்லாத்தையும் வந்து குழந்தைக்கு பண்ணுறேன், வீட்டில் சமைக்கணும் அப்படி இப்படின்னு ஏனோ தானோன்னு பண்ணாமல் இதை குழந்தைக்கு பண்ணால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமே, அது கூட வேண்டாம். குழந்தையவே பகவானாக பார்க்கறது. நம்ம குழந்தைய கொஞ்சனோன்னே எப்படி கூப்பிடுறோம், அட கண்ணா அப்படி தானே கொஞ்சம். அதனால் கண்ணனாவே குழந்தைய பாரு. நம்மளோட ஆற்று குழந்தையால கண்ணனாவும் ராதையாவுமே பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு சேவை பண்ணுறோமா, அதெல்லாம் பகவானுக்கு பண்ணுறதாவே நினச்சி பண்ணணும். அது பண்ணாலே பகவான் ஏற்றுப்பான். அவள் ஏதோ பூஜா ரூமில் உட்காந்துட்டாதான் பகவான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு ஸ்கூலில் கற்றுத்தரோமா, கற்றுத்தர டீச்சர்ஸாக இருக்கிறவா என்ன பண்ணோன்னா, நான் இது வந்து குழந்தைகள் எல்லாருமே பகவான் தான், அவளுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் இது அப்படின்னு இந்த மாதிரி அந்த பாவம் இருந்துருது அப்படின்னாலே பகவான் அதை ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ ஹரி பாத சேவன ஹரிதாஸ்ய, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. ஒரு கோவிலுக்கு போகிறோமா, அந்த கோவிலில் ஏதோ ஒரு நெய் தீபம் ஏற்றணும், எண்ணெய் ஏற்றணும், அந்த கோவிலில் வந்து அவளுக்கு பைசா பத்தலை, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும். நம்ம ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா கொடுத்து இந்தாப்பா தீபம் ஏற்று, இந்த கோவிலில் புஷ்பம் இல்லையா, நான் புஷ்பம் வாங்கி தரேன் அப்படின்னு ஏதோ சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து, முதல்லையே சொன்னேன், இது மட்டும்தான் பகவானுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுமே இது பகவானுடையது தான் அப்படின்னு நினச்சி பண்ணோன்னா அதுவே பகவானோட சர்வீஸாக இடறது. ஹரி பக்த சக்கிய, பகவானுடைய அடியார்கள்ட்ட நட்பு வச்சுக்கிறது. ஏன்னா சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே நம்ம வந்து டே இன் டே அவுட் வந்து நம்ம பழகிற மக்கள் எல்லாருமே அப்படியே வந்து எலிவேட்டட் சோல்ஸா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக வாழ்ந்துட்டு நார்மலாக இருக்கிற மக்கள் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதுக்களாக பக்தாலாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி மனுஷாவோட நம்ம பழக தான் ஓகே. லைஃப்பில் வந்து இப்படியும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. வெறும்ன லௌகீகமாகவே வேணும், இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்னு இல்லாமல், அது காட்டிலும் வேறு ஏதோ ஒரு அல்டிமேட்டான பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா அந்த மாதிரி மனுஷாலோட பழகணும், அந்த மாதிரி மனுஷாலோட நமக்கு தொடர்பு இருக்கணும். இந்த மாதிரி பகவான் சொல்கிறானே பகவத்கீதையில், அந்த மாதிரி மனுஷா. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு இப்படி இருக்கிற மனுஷாலோட நம்ம பழக ஓகே, லைஃபுங்கிறது வெறும்னா இது மட்டும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அவளோட சேர்ந்து பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்தது என்னது அப்படின்னா, ஹரி சரணாகதி ரூப. சரணாகதி அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சரணாகதி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லைஃப் வந்து நான் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னு நம்ம நிறைய பிளான் பண்ணலாம். ஆனால் நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் 100% நடக்காது. ஏதோ சிலது நடக்கும், சிலது அக்கார்டிங் டு பிளான் போகும், சிலதெல்லாம் நம்ம பிளான் பண்ணதை மீறியும் போகும். அப்போ என்ன பக்குவம் வேணும்னா, ஓகே நம்மளை காட்டிலும் ஏதோ ஒரு அல்டிமேட்டான பீயிங் இருக்குது, அது என்ன விதிச்சிருக்கோ அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முழுக்க அவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுறது. நான் இதை பண்ணோம் நான் அதை பண்ணோன்னு போட்டு நம்ம ரொம்ப இதாகாமல் அவன் எப்படி நடத்தின்னு போகிறானோ நடக்கட்டும் அப்படின்னு நம்மளையே அவன்கிட்ட கொடுத்துடுறது. இதுதான் சரணாகதி. ஆனால் ரொம்ப அல்டிமேட்டான லெவல் அது. ஆனால் தான் கடைசியில் வச்சுருக்கா சரணாகதி அப்படிங்கிறது. அதனால் இந்த 9 விதமான பக்தி இருக்கே. அப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, நவபக்தி ரசாமிருத சிந்து சமுதித நானாவித பிரேம பாவ பரமானந்த தரங்க நிமஜ்ஜன சீத புலகீகிருத விக்கிரஹா. இந்த 9 விதமான பக்தியில் ஈடுபடுறதுனால, அந்த பக்தியில் ஈடுபடுறச்சே என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவர்களே அப்படின்னு பெரிய மகான்கள்லாம் நம்மளை வந்து இப்படி பாராட்டுறானாலே நமக்கு பாக்கியம் அது. அதனால் நம்மளை அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு மேலே கதை சொல்கிறா. சர்வே பரமபாகவதாக, பரமபாகவதர்களே அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, யாரோட கதையை இப்போ கேட்க போகிறோம் அப்படின்னா, அவ்யக்த கலபாஷண சங்கீர்த்தித ஹரிகுணஸ்ய. அவ்யக்த கலபாஷணம். கலபாஷணம்னா என்னன்னா மழலை சொல். முதல்லையே சொன்னேன் இல்லையா, பெரியவாளாகி பக்தி பண்ணுறதே பெருசு. அதை விட குழந்தையிலேருந்து ஆரம்பித்து 2-3 வயசுலேருந்தே நம்ம சத்சங்கத்தில் வருதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. அந்த மாதிரி குழந்தை மழலை பேசுறதுலேருந்தே ஆரம்பித்து பகவானுடைய திருநாமத்தை கீர்த்தனம் பண்ணக்கூடியவன், பாடக்கூடியவனுடைய யாரு இல்லை பேர் உடனே வராது, இன்னும் நிறைய விசேஷணங்கள் இருக்குது, அப்புறம் தான் வரும்.
அதிபால்ய சமுதித வைராக்யஸ்ய. வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா பற்றற்றாமை. எதுலேயோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பற்று இல்லாமல் பட்டும் படாத மாதிரி இருக்கணும். எதுக்குன்னு வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது. பகவான் பகவத்கீதையில் சொல்கிறான் இல்லையா, லிப்யதே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா அப்படின்னு. தாமரை எப்படி தண்ணியில் இருக்குமோ, அந்த தாமரை தண்ணியில் இருக்கிறச்சே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தண்ணியிலேயே தான் இருந்துன்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ தண்ணி அது மேலே பட்டாலும் அதை தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்காது. அதில் ஒரு தண்ணி விட்டோன்னா பட்டு அப்படியே போயிடும் அது. அதனால் அதை தாமரையில் எப்படி தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். உலகத்தில் வாழணும், எல்லாரோடையும் பேசணும், பழகணும், எல்லாம் சந்தோஷமாக வாழணும். ஆனால் அட் த சேம் டைம் ஓவராக மனுஷாலோட ஈடுபட்டுண்டு பரமார்த்தம்னு ஒன்று இருக்குது, பரமார்த்தம் இதை தாண்டிலும் பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு நிற்கக்கூடாது. அதனால தான் பட்டும் படாமலும் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் வைராக்கியம். அதெல்லாம் வாயால் உபன்யாசம் ஈஸியாக சொல்லிடலாம், அதெல்லாம் பழக்கத்தில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த துருவன் எப்பேற்பட்டவன்னா அதி பால்ய சமுதித வைராக்கியஸ்ய. சின்ன பிஞ்சிலேருந்து ஆரம்பித்தவனுக்கு அந்த வைராக்கியம் உண்டான். பட்டுப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது 5 வயசுக்கு வந்துடுது அந்த குழந்தைக்கு. அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். நித்யா நித்ய விவேக பரிபூர்ணஸ்ய. எது மார்டல், எது இம்மார்டல், எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் குழந்தையிலேருந்தே உண்டான். அப்பேற்பட்டவனுடைய அனவரத சிந்தித ஹரிச்சரணஸ்ய. இதெல்லாம் எப்போ சுலபமாக வரும் அப்படின்னா, நித்தியானித்திய விவேகமோ வைராக்கியமோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, எவன் தனக்கு பக்தி இருக்கோ, எவன் பெருமாளோட திருவடியை பிடிச்சுட்டானோ அவனுக்கு இதெல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி வந்துடும். அதை விட்டுட்டு நான் பற்றற்றாமையோடு இருக்கணும், நான் யாரோடையும் பட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னு அதை ஒரு பிளான் பண்ணிட்டு வர வச்சுக்கிறது கிடையாது. நம்ம பெருமாளோட திருவடியை இறுக்கி பிடிச்சுட்டோன்னா அந்த பந்தம்லாம் நேச்சுரலி நீங்கிடும். அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன சொன்னா, அனவரத சிந்தித ஹரிச்சரணஸ்ய. இடைவிடாம எப்பொழுதும் பகவானுடைய திருவடியவே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவனுடைய நாரத பத கமல மகரந்த ரச மதுபஸ்ய. எந்த ஒரு மனுஷன் பகவான் அடையணும்னாலும் அவன் ஆச்சாரியன் மூலமாக தான் அடையணும். ஆச்சாரியன் குருநாதர் மூலமாக தான் அடையணும். இல்லை நம்மளே அடையணும், ஓகே எல்லாருமே கோவிலுக்கு போவா, எல்லாருமே பகவானை பார்ப்பா, ஆனால் எப்படி வாழணும், பகவான் ஆசிரியச்சவா எப்படி இருக்கணும், அந்த பக்குவம் ஹிருதயத்துக்கு வந்த மனுஷா எல்லாரையுமே பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு குருநாதர் இருப்பார். அந்த குருநாதர் ஆசிரியச்சவாளாக இருப்பாள். அந்த மாதிரி இந்த துருவன் குழந்தையிலேருந்தே இப்படி இருக்கான் அப்படின்னா என்னன்னா அவனோட குருநாதர் நாரதர் தான் காரணம் அதுக்கு. அதனால நாரதருடைய திருவடி சம்பந்தமுடையவனுடைய திருடபக்தி வசீகிருத தேவதேவஸ்ய. அவனோட ஆழமான பக்தியினால பகவானையே வசம் செய்து விட்டான் அப்படிங்கிறான். அப்பேற்பட்டவனுடைய பரமபாகவதஸ்ய சுனீதி சூனோஹோ. அப்பேற்பட்ட அந்த துருவனுடைய அம்மாவை ஸ்மரிச்சுக்கிறா. சுனீதி சூனோஹோ. சுனீதி தான் அவனுடைய முதல் குரு. சுனீதி காமிச்சு விட்டது தான், காமிச்ச மார்க்கத்தில் அவன் போனனால தான் குருநாதரே கிடைச்சார் துருவனுக்கு. அதனால அந்த சுனீதி சூனோஹோ அப்படின்னு சுனீத்தினுடைய புள்ள அப்படிங்கிறது பெருமையா அந்த துருவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த துருவனுடைய பரம பவித்ரம் சரித்திரம், அவனுடைய மிகவும் பவித்திரமான தூய்மையான கதைய பவதாம் கிருபையைவ வக்துமிச்சாமி. பகவானுடைய கிருபையினால சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா? இல்லை, உங்களோட கிருபையினால நான் சொல்றேன் அப்படிங்கிறான். ஏன்னா பொதுவாகவே உபன்யாசம் அப்படிங்கிறது எப்போ உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு பண்ண தோணும் அப்படின்னா, எழுத்தாப்பில் இருக்கிறவா அவ்வளோ அட்டன்டிவா, எழுத்தாப்பில் இருக்கிறவா அவ்வளோ ஸ்ரத்தையா அவ்வளோ ஆசையோடு இருக்கிறச்சதான் நமக்கு பண்ணணும்னு தோணும். அதனால பவதாம் கிருபையைவ, உங்களுடைய கிருபையினால நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆசீத்ராஜா சார்வபௌமஹ சகல நரேந்திர சேவிதா ஸ்வயம்புவ மனுசூதஹ
राजा सर्वं सद्गुणयुतः आस्तां तस्य जाये नाम्ना सुनीतिः सुरुचिस्तयोः आस्तां पुत्रौ सद्गुणयोगौ नाम्ना ध्रुवश्च उत्तमः तस्य पुण्य चरित्रं शृणुत. ஸ்வயம்புவமனு அவருடைய புள்ள உத்தானபாதன் என்று பெயர். அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுனீதி அப்படின்னு ஒரு மனைவி ராணி, சுருச்சி அப்படின்னு ஒரு ராணி. சுருச்சி பிரேயசி பத்யுஹு நேதரா யத்சுதோ த்ருவஹா அப்படிங்கிறார் பாகவதத்தில். அந்த 2 பேரில் சுருச்சி அப்படிங்கிறவள் இளையராணி. அவள் மூத்த ராணிக்கு சுனீத்தின்னு பேர், இளையராணிக்கு சுருச்சின்னு பேர். இந்த உத்தானபாதனுக்கு ஏனோ தெரியல இந்த சுருச்சி இளையராணியின் இடத்துல தான் மிகவும் பிரியம். அந்த சுனீத்தின்னு இருக்காளே மூத்த ராணி, அவளுடைய குழந்தை தான் இந்த துருவன். சுருச்சி அப்படிங்கிற இளையராணியினுடைய புள்ள தான் உத்தமன். இவா 2 பேரும் இருக்கா. சத்குண யுக்தோ 2 பசங்களுமே சமத்து பசங்க. உத்தமனும் சரி துருவனும் சரி 2 பேருமே சமத்தான பசங்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய கதையை ஆரம்பிக்கிறா. பொதுவாக ஸ்ரீ அண்ணாவனுடைய கிரந்தங்களில் ஒரு பத்ததி நம்ம பார்க்கலாம். பாகவதத்தில் நேர கதை ஆரம்பிச்சிடுறார். ஒரு நாள் ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாரோப்பிய லாலயன் அப்படின்னு ஆரம்பித்து டைரக்டாக கதைக்குள்ளே போயிட்டார் சுகர். ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்டைல் அது கிடையாது. ஸ்ரீ அண்ணா எல்லா கிரந்தத்தையுமே ஆரம்பித்தா அது யாரை பற்றி இருந்தாலும் சரி, அவா எப்பேற்பட்டவா, அவளோட பேக்ரவுண்டு, அவள் எப்படி வாழ்ந்துன்னு இருக்கா, அவளோட வாழ்க்கை இது வைஷ்ணவ சம்ஹிதான்னு அண்ணாவனோட கிரந்தம் இருக்குது. எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டிய கிரந்தம். அந்த வைஷ்ணவ சம்ஹிதையில் பார்த்தோம் அப்படின்னா 10 சம்பிரதாயங்கள் நம்ம நாட்டில். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் 3 திரிமதம் முக்கியமானது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம்னு பேர். அதுக்கப்புறம் என்னன்னா வல்லபாச்சாரியால்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவருடைய சம்பிரதாயம். நிம்பார்கர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடம். நிம்பார்காச்சாரியங்கிறவர் பிருந்தாவனத்தில் இருந்தார். வல்லபாச்சாரியால் அவரும் பிருந்தாவனத்தில் இருந்தார். துவாரகா, குஜராத் முதலிய இடங்களில் பிரசித்தமாக அவருடைய சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு நவத்வீபம், பெங்கால், அப்புறம் பூரி ஜெகநாத் ஒரிசாவில் இருந்தார். ஆனால் அவரோட பிரேம பிரவாகம் நாடு முழுக்க பறந்தது. அதுக்கு மேலே ஹிதஹரி வம்சர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார், அவர் பிருந்தாவனத்தில் இருந்தார். அப்புறம் மகாராஷ்டிர சம்பிரதாயம், மகாராஷ்டிராலேயே 2 சம்பிரதாயம், வார்க்கரி சம்பிரதாயம்னு ஒன்று, சமர்த்த ராமதாசனுடைய சம்பிரதாயம். அதுக்கடுத்தது ராமானந்தர் அப்படின்னு அவெல்லாம் காசியில் இருந்தா, கபீர், துளசிதாஸ் முதலிய மகான்கள். ராமானந்த சம்பிரதாயம்ல பெரும்பாலும் உத்தரப்பிரதேஷ், சித்திரக்கூட்டம் இந்த இடங்கள்ல இருந்தா. இந்த மாதிரி 10 பாகம். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மகான்களோட சரித்திரத்தையும் கவர் பண்ற ஒரே கிரந்தம் ஸ்ரீ அண்ணா எழுதின வைஷ்ணவ சம்ஹிதா மட்டும்தான். முழுக்க சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கும். 8000க்கும் மேற்பட்ட ஸ்லோகம். நம்ம படிச்சா புரியும், சம்ஸ்கிருதமே தெரியாதவா படிச்சா புரியும். ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம் எல்லாமே அப்படிதான், காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது. சம்ஸ்கிருதம் பார்த்து படிச்சா புரியும், சம்ஸ்கிருதமே தெரியாதவாளுக்கு புரியும், அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அந்த வைஷ்ணவ சம்ஹிதா. அந்த வைஷ்ணவ சம்ஹிதையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்தாலையும் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பக்தர் இங்கே போனார் அப்படின்னு கதை ஆரம்பிக்காது. எந்த பக்தால் 200க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்குது அதில். அதை படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்தாலும் இவா இப்படி வாழ்ந்துன்னு இருக்கா, அவளோட டெய்லி ரொட்டீன் இப்படி, அவளுக்கு இவ்வளோ பக்தி, அவளுடைய வைராக்கியம், அவளோட ஞானம், அவளுடைய சர்வீஸ், இதெல்லாம் இப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கதைக்குள்ளே போவா. அந்த மாதிரி தான் இந்த துருவனுக்கும் இந்த ஹரிகதாம் தலஹரியிலே நம்ம பார்க்கலாம். குச்சேலராக இருக்கட்டும், சபரி மோட்சமாக இருக்கட்டும், பிரஹ்லாதனாக இருக்கட்டும், எல்லா கதைக்கும் முன்னாடி அவள் எப்படி வாழறா அப்படிங்கிறத சொல்லுவாள். அந்த கதை தான். காயன் காயன் மதுர மதுரம் ஸ்ரீபதேர் நாம நித்யம் நிருத்யன் நிருத்யன் புலகித தனுஹு பாலலீலாந்தரேபி வீத்யாம் வீத்யாம் விஹரதி சதா சேவிதோயம் வயஸ்யைஹி பக்தஸ்ரேஷ்டோ பஜன ரசிகோ
ராஜபுத்ரோ த்ருவஸ்ச. எப்படி இருப்பானா அந்த குழந்தை அப்படின்னா, வீதி தோறும் தெருவில் போய் பஜனை பண்ணுவானாம் கையை தூக்கிண்டு. காயன் காயன் மதுர மதுரம் ஸ்ரீபதேர் நாம நித்யம். பகவானுடைய திருநாமத்தை கத்தி பாடுவானாம், உச்சஸ்வரத்தில் பாடுவானாம். ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஹரி கோ ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த. ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே. ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த. இவ்வாறாக லஜ்ஜையை விட்டு வெக்கத்தை விட்டு வீதி தோறும் வீதியில இப்படி கையை தூக்கிண்டு ஜெய் ஜெய் கோவிந்த ஜெயஹரி கோவிந்த அப்படின்னு கீர்த்தனம் பண்ணுவானா. கீர்த்தனம் பண்ணிண்டே இருக்கிறச்சே என்ன அப்படின்னா, புலகித தனுஹும் மேனிலாம் சிலிருக்குமா. சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஏற்படுமா? 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு மேனி சிலிர்ப்பு, கண்லேருந்து தண்ணி வருதோ, இப்படி பஜனை பண்ணிண்டே தன்னை மறந்து மூர்ச்சையாகி விழுந்துருவான். இப்படி ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு பக்தி ஒரு 5 வயசு குழந்தைக்கு இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாளாம். அதனாலேயே 5 வயசுக்கே இப்படி ஒரு பக்தி இருக்கிறதுனால எப்படி சொல்கிறா அப்படின்னா, பக்த ஸ்ரேஷ்டோ, பக்தர்களுக்குள்ளேயே சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அப்பேற்பட்டவனான அந்த ராஜாவனுடைய திருக்குமாரன் எதுக்காக ஹைலைட் பண்ணுறான்னா, ராஜபுத்திரன்னா எப்படிலாம் வீதியில் சாதாரணமாக அப்படிலாம் அம்மாவும் விடமாட்டா, அந்த பையனும் இப்படி சாதாரணமாலாம் போகமாட்டான். ஆனால் இந்த அம்மாவும் அப்படி வளர்த்துருக்கா, இந்த குழந்தையும் அவ்வளோ சிம்பிளாக பழகுவான் குழந்தைகளோட. அதனால ராஜபுத்ரோ அப்படின்னு ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறா. மேலே அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறான். விமல ஹிருதம்பூஜ மத்ய விராஜித ஹரிச்சரணாம்பூஜ மதுரசமதஹ ரசத்ருத விகசித நயன பிரவஹித பக்தி ரசத்ருத பாஷ்பதாரா ஸ்நேஹ விஹரதி பாகவதோத்தமஹ. இந்த குழந்தை எப்பேற்பட்டவன் அப்படின்னா, விமல ஹிருதம்புஜ மத்ய விராஜித, இவனோட இதயத்தில் எப்பொழுதுமே பகவானுடைய திருவடிகள் இருக்குமா. பகவான் நம்ம மற்ற கெட்ட செயல்களில் ஈடுபடுறதோ எது பண்ணுறதோ என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட பக்தி போறலை அப்படிங்கிறது தான் காரணம். நம்ம உண்மையான பக்தாளாக இருந்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே பகவானை நினச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம எந்த செயல் செய்தாலும் இது பகவானுக்கு பிடிக்காதே, இது பகவானுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத நம்மளே நம்ம தனக்கு தானே அந்த தப்பான காரியங்களை செய்யறதுக்கே மனசு வராது. அதனால அந்த அளவுக்கு பகவானை எப்பொழுதுமே மனசில் வச்சுட்டே இருக்கிறதுனாலேயே விமலம், எப்பொழுதுமே அதனாலேயே சுத்தமானவன் அப்படின்னு சொல்லி, விகசித நயன பிரவஹித பக்தி
அவனுடைய கண்களை பார்த்தாலே அப்படியே மலர்ந்து இருக்குமா, சந்திரன் மாதிரி இருக்குமா. கண்ணை பார்த்தாலே அந்த பக்தி தெரியுமா அந்த குழந்தைக்கு. அந்த அளவுக்கு தான் இருப்பான். கண்லேருந்து எப்பொழுதும் ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு குழந்தை விளாடின்னு இருக்கான், பகவன்மயமாக விளாடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி. பாலக கண சமவேத சததம் கதயன் கிருஷ்ண கதாம் விவிதாம் காயதி நிருத்யதி பிரளபதி பததி புலகித தேஹ சத்தம சதாம் சமதா கருணா பிரமுகானேக சத்குண சம்பன்னः சுனிதி பிரேம வர்தன சஜன கமல தினேஷோ பக்தி பிரசன்னः விஹரதி பாக தமஹ விஷ்ணு ஜன பிரியோ த்ருவஜித காமஹ. இந்த குழந்தை 5 வயசு குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, சமதா, எப்பொழுதும் எல்லாரையும் ஒன்றா பார்க்குமா. இவன் நான் ராஜ பையன்டா, என்னடா இவங்கெல்லாம் சாதாரண பசங்க அப்படின்னு அந்த ஒரு திமிரு அதெல்லாம் இருக்கவே இருக்காதான். சமதா, எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய குழந்தை. கருணா, யாராவது ஒரு ஏழையாக ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, சுச்சோ பாவம் இவருக்கு பசிக்குமே, வயிறு வாடுமே அப்படின்னு அந்த இறக்கம், அந்த அளவுக்கு இறக்கம். இதெல்லாம் சாமானியனுக்கு இருந்தாலே பெரிய விஷயம். 5 வயசு குழந்தை, எல்லாத்துக்கும் அதை நம்ம அன்வைச்சுட்டே இருக்கணும். நான் என்ன குவாலிட்டி சொன்னாலும் 5 வயசு குழந்தை இப்படி இருக்குது, 5 வயசு குழந்தை எப்படி இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படி இருக்குமா அந்த குழந்தை. இந்த மாதிரி அத்தனை சத்குணங்களும் அத்தனை நல்ல குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு கடல் மாதிரி இருக்கானா. அத்தனை குணங்களும் ஒரு ரத்னம்னா அந்த ரத்னம்லாம் புதஞ்சு இருக்கக்கூடிய கடல் தான் துருவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி இவ்வளோ குழந்தை, இந்த குழந்தையோட கதையை கேட்டால் நமக்கே எப்படி உள்ளம் உருகிறது. நம்ம குழந்தைய பற்றி கேட்டால் நமக்கே ஆனந்தமாக இருக்குன்னா அந்த பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அந்த சுனீதிக்கு. அதனால் சுனீதி பிரேமவர்தனஹா அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பதத்தை போட்டார், சஜ்ஜன கமல தினேஷா அப்படின்னு சொல்லி. எப்பொழுதுமே தாமரை எப்போ மலரும் அப்படின்னா, சூரியன் உதயமாச்சு அப்படின்னா தான் தாமரை மலரும். அந்த மாதிரி சாதுக்கள் எல்லாருமே தாமரையாம். அந்த சாதுக்களோட முகம்லாம் மலர்ந்துடுமா எப்போ அப்படின்னா, சாதுக்களுடைய முகமாகிய தாமரை மலரணும் அப்படின்னா இந்த துருவன் அப்படிங்கிற சூரியன் வந்தால் போதுமா. இந்த சூரியன் இப்படி வீதியில் வந்தான் அப்படின்னாலே அந்த சாதுக்களோட தாமரை சாதுக்களுடைய முகமாகிய தாமரை மலர்ந்துடும் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஊரில் உலகத்தில் அம்மாவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச குழந்தையா இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி மேலே கதையை சொல்கிறார். ஏவம் அவிஜ்ஞாதலோகம் ஆர்ஜவ சயுக்தம் அனவரத சிந்தித அச்சுத குணம் அவ்யக்த வைபவம் ஆத்மஜமனாதிருத்ய தன்மாதரம் சுனீதிஞ்ச சந்தத சந்தோஷித சுருச்சி சுத்தாந்த கிருதாவாசः விவித மதன விலாசः ராஜா த்ருவ கலபாஷண கதித கிருஷ்ண சரித ஸ்ரவண பாக்ய விரஹிதः க்ஷீண புண்ணியோ பபூவ. அவிஜ்ஞாதலோகம் இப்படி இருக்கிற குழந்தைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷாலாம் எப்படி உள்ள ஒன்று வெள்ள ஒன்றுன்னு பேசுவா, இப்படிலாம் கபடமாக பழகுவா அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. எந்த விவகாரமும் தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக வளர்கிற குழந்தை. ஆர்ஜவ சம்யுக்தம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற குழந்தை. இப்படி இருக்கிற குழந்தை இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய கண்டுக்காமல் இருக்கானா. யார் அப்படின்னா உத்தானபாதன் அப்படிங்கிற வார அப்பா. அந்த அப்பாவுக்கு தன்னோட குழந்தையோட அருமை பெருமைகள்லாம் தெரியாமையே வளர்றான். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட அம்மா அவ்வளோ சமத்து, அந்த சுனீதி அப்படிங்கிற அம்மா. அந்த சுனீதியவும் கண்டுக்கிறது இல்லை, 2 பேரையும் கைவிட்டுட்டான்னு இல்லை, எங்கேயோ ஓரத்தில் வாழ வச்சிருக்கான். சந்தத சந்தோஷித சுருச்சி சுத்தாந்தா கிருதாவாசா, எப்பொழுதும் அரண்மனைக்கு போவான், சபைக்கு போவான், ஆற்றுக்கு வருவான், சுருச்சி ஆற்றுக்கு வருவான், சபைக்கு போவான், சுருச்சி ஆற்றுக்கு வருவான். இந்த இளம் ராணியோடையே தான் எப்பொழுதும் இருப்பான். அப்படி இருக்கிற ராஜா எப்படி இருக்கான் அப்படின்னா, த்ருவ கலபாஷண கதித கிருஷ்ணச்சரித ஸ்ரவண பாக்ய விரஹிதா.
இந்த எப்பொழுதுமே அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன ஆனந்தம் அப்படின்னா, குழந்தை வந்து அந்த மழலை பேச்சு பேசும் இல்லையா, இப்படி பேச ஆரம்பிக்கிறது, இங்கு சொல்கிறது அப்படின்பா, அந்த மாதிரி பேச ஆரம்பித்து கொஞ்சமாக மழலையில் பேசுறது, அதை கேட்கறது வந்து அந்த குழந்தைகளோட அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஆனந்தமாக, அப்பா நம்ம குழந்தை பேச ஆரம்பிச்சிருது அப்படின்னு அந்த அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ராஜாவுக்கு இந்த துருவன் வந்து சாதாரணமாக மழலை பேசினாலே அம்மா அப்பாக்கெல்லாம் ஆனந்தமாக தான் இருக்கும். போராததுக்கு இந்த குழந்தை மழலை பேச்சிலேயே கிட்டாவோட கதையை சொல்லுவானாம். கண்ணனை பற்றியும் ராமரை பற்றியும் இந்த குழந்தை பேசும். இதெல்லாம் கேட்குற பாக்கியம் இல்லை அந்த ராஜாக்கு. க்ஷீண புண்ணியோ பபூவ, எந்த நன்மைகளும் இல்லாதவனாக போனான் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய ராஜா இந்த குழந்தைக்கு தெரியும் தன்னோட அப்பா தான் அங்கே இருக்கார் அப்படின்னு. போகமாட்டான், எப்பயாவது போவான். இந்த குழந்தை உத்தமன் இருக்கான் இல்லையா, சின்ன அம்மாவோட குழந்தை, அந்த குழந்தையோட எப்பயாவது விளையாடுறதுக்கு போவான். இந்த ராஜா எப்பொழுதாவது ரொம்ப ரேராக தோணித்துனா இந்த சுனிதி அம்மாவை பார்க்க வருவான். மற்றபடி அவன் சுருச்சி உத்தமன் அவளோடையே இருந்துட்டு இருப்பான். இந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாள் அப்பாவை பார்க்கணும்னு தோணித்து, அதனால அந்த குழந்தை வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அப்பாவுடைய அரண்மனைக்கு போகிறது. ரஹசி கதாச்சித் ஜனனீம் ஹித்வா சுருச்சி கிருஹம் கீல கதவான் ராஜானமபி தத்ர நிஷன்னம் உத்தமம் பஷ்யன் ஜாதோத்சவஹ ஸ்ருணுத சரித்ரம் பரம பவித்ரம் சுகபரிகீர்த்திதம் அதி விசித்ரம் தாதஸ்யாங்கம் தரயாரோடும் ஆகச்சந்தம் பாலகமேனம் தாருணவசனை ஸ்தர்ஜயந்தி சா தாடயாமாச சுருச்சிர்தீனம் ஸ்ருணுத சரித்ரம் பரம பவித்ரம். இந்த குழந்தை 5 வயசு குழந்தை அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக போகிறது. அந்த அப்பாவா மடியில் உத்தமன் அவருடைய சின்ன மனைவியனுடைய குழந்தை, அந்த உத்தமனை மடியில் வச்சுட்டு கொஞ்சின்னு இருக்கிறச்சே இந்த குழந்தை அப்பாவை பார்த்ததும் தனக்கும் மடியில் ஏறி உக்காச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. தனக்கும் மடியில் ஏறி உக்காச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு ஆசையாக போகிறான். அந்த அப்பாவுக்கும் ஆசை, குழந்தை வந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷமாக பார்க்குறான். இப்படி ஏறி அப்பாவனுடைய மடியில் கையை வச்சு இப்படி ஏறணும் அப்படின்னு பார்க்கறச்சே பக்கத்தில் தான் அந்த சின்ன அம்மா நின்றுட்டு இருக்கா சுருச்சி. அவள் வந்து அங்கேருந்து குழந்தைய 5 வயசு குழந்தை அந்த குழந்தைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி விட்டாலாம். அந்த சின்ன அம்மா ஓங்கி குழந்தையோட கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுட்டு பேசுகிறா. நவத் சன்றுபதேர் திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி நகிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ பாலோசி பதனாத்மானம் அன்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதஹ தபசாராத்ய புருஷம் தஸ்யைவ அனுக்ரஹேண மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். 5 வயசு குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சா இது? பாரு பயலே, இந்த மாதிரி அப்பாவோட மடியில் ஏறணும் அப்படின்லாம் பார்க்காத. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அரண்மனைக்கு வரணும்ப, நாளைக்கு அப்பா மடியில் ஏறணும்ப, அப்புறம் வந்து சிங்காசனத்தில் ஏறணும்ப. என்ன நினச்சின்னு இருக்க? 5 வயசு குழந்தைக்கு சிங்காசனம் ஏறணுங்கிற அளவுக்கா தெரியும்? நமக்கு ராஜ்யம் வரணுங்கிற அளவுக்கா தெரிய போகிறது 5 வயசு குழந்தைக்கு? என்னமோ பேசுகிறாய்வோ. இப்படிலாம் பேசி இந்த மாதிரிலாம் அப்பா மடியிலலாம் ஏறணும்லாம் நினைக்காத. உத்தமன் ஏறியிருக்கானே அப்படின்னா அவன் என்னோட பிள்ளையா இருக்கிறனால அவன் ஏறணும். உனக்கு ஒரு கால் ஏறணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீ ஏற முடியாது அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம், வேற ஒத்தியினுடைய வயத்தில் பிறந்தவனா இருக்க நீ. மூத்த ராணி
சுனிதி அவளுடைய வயத்தில் பிறந்தவன்கிறத அப்படி சொல்கிறா. வேற ஒத்தியினுடைய வயத்தில் பிறந்திருக்க நீ, அதனால நீ வந்து உனக்கு வந்து என் வயத்தில் பிறந்தாதான் உனக்கு, நீ வந்து என்னோட வயத்தில் பிறக்கணும். அதனால என்ன பண்ணா, தபசாராத்திய புருஷம் தஸ்யைவ அனுக்கிரஹேணமே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதிச்சசி நிருபாசனம். உனக்கு சிங்காசனத்தில் ஏறி உட்காரணும் அப்படின்னா, நீ ராஜாவாகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இங்கேருந்து போ, நேர காட்டுக்கு போய் பகவானை தபஸ் பண்ணி சுருச்சியினுடைய வயத்தில் பிறக்கணும்னு கேட்டுக்கோ. கேட்டுண்டு இறந்து போய் அடுத்த ஜென்மம் எடுத்து என் வயத்தில் போகிற உனக்கு ஆசனம் இல்லை, போ இப்போல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டா. 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது இப்படி பார்க்கறது, கண்ணில் கண்ணீர் தேங்கிடுத்தானா, மானம், ரொம்ப மானம் உண்டு அந்த குழந்தைக்கு. இப்படி வந்து அழுதுறக்கூடாது பப்பரப்பான்னு அப்படின்னு. அதனால் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்ணை அடக்கிண்டு அப்பாவை பார்க்கறது. அப்பா தான் ஏதாவது சொல்லுவாளோ, என்னடி அசட்டுத்தனமாக நம்ம பேசுகிற அப்படின்னு அம்மாவை திட்டிட்டு அப்பா எழுத்து ஏறி உட்காத்தி வச்சுப்பாரா அப்படின்னா, அப்பாவும் வந்து தலையை தொங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காராம். இப்படி இருக்கிற குழந்தைக்கு எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால் அந்த குழந்தை அங்கேருந்து போச்சு, நேராக கண்ணை அழக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே கண்ணீரை அடக்கிண்டு அப்படியே ராஜ வீதியில் போகிறது, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படியே தன்னோட ஆற்றுக்கு அம்மாவை பார்க்கறது, அம்மாவை கட்டிண்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருது அந்த குழந்தை. பஷ்யன் பீதரம் விஷந்தம் பீதஹ பதி பதி பஹுதா பிரலபன் பரம வியாகுல ஹிருதயோஜனனீம் பிராப்ய ருரோத சாங்கே நிபதன் ध्रुवमाश्रीष्य रुदन्तं बहुधा सान्त्वयन्ती जननी शुभवचनैः वायुहता कदलीव पपात श्रुत्वा वृत्तान्तं पुरजनैः शृणुत चरित्रम् பரம பவித்ரம். இப்படி ஓடி அம்மா போய் அழ ஆரம்பிச்சோடனே, அம்மா என்னடா கண்ணே என்னாச்சு, மா அழாதப்பா துருவா அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறா, தலையை தடவி கொடுக்குறா, முதுகை தடவி கொடுக்குறா, இந்த தண்ணி குடி, என்னாச்சு சொல்லு அப்படிங்கிறா. எதுக்கும் அந்த குழந்தை சமாதானம் ஆலை. அந்த குழந்தை கேவி 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 அழறது. அந்த அம்மாக்கா என்ன ஆச்சு, என்னடா ஆச்சு, குழந்தையெல்லாம் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்து மாட்டேன்னாலா, இல்லைன்னா எங்கேயாவது விழுந்துடுத்தா, உவா பட்டுடுத்தா, குழந்தை ஏண்டா அழற, ஏன் அழறப்பா சொல்லு துருவா, அழாத அழாத அப்படிங்கிறா. வார்த்தையே வரல அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கிறச்சே சுற்றி சில மக்கள் வழிபோக்கர்களாக இருக்கா. அவ சொல்கிறா அங்கேருந்து வந்து, இதுதான் காரணம், என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறா. சொன்னதும் அந்த பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அது, இந்த ராணிக்கு. அவள் வந்து அங்கேருந்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்பா மடியில் வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு அம்மாவாக இருக்கேனே, இதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு அம்மாவாக இருக்கேனே, நான்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அழறா. அழுதுட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு விஷயம் சொல்கிறா, உன்னோட சின்ன அம்மா சொன்னது சரிப்பா அப்படிங்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் வந்து உனக்கு சிங்காசனம் ஏறுறதுக்கு தகுதி இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயோடைய வயத்தில் பிறந்திருக்க இப்படின்லாம் சொல்கிறாளே, இதெல்லாம் தான் அவள் அம்மா சொன்னது சரின்னு சொன்னாலானா? இல்லை, அதை சொல்லலை. எதை சொல்கிறா அப்படின்னா, தபசாராத்திய புருஷம் போய் நேர போய் பகவானை தபஸ் பண்ணி என் வயத்தில் பிறக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோ அப்படின்னு இவ சொல்லி அனுப்புறா இல்லையா. அது யார் வயத்தில் போய் பிறக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோ, என்ன அல்ப விஷயத்த சொன்னாலும் சரி, பகவானை போய் தபஸ் பண்ணுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி, நான் வந்து இன்னைக்கு அப்பா மடியில் ஏற்றின்றாலும் என்ன, அப்பா இன்னைக்கு ஏற்றிப்பார், கொஞ்ச நேரம் வச்சுப்பார், அப்புறம் இறக்கி விட்டுருவார். அந்த மடியில் ஏற்றிக்கிறதுக்கு கூட உன் அப்பாவுக்கு முடியலை, அந்த அப்பாவோட மடியில் ஏற்றி வைக்கிறதுக்கும் என்னால் முடியல. உனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கா, அந்த அம்மா அப்பா உன்னை மடியில் ஏற்றின்டானா இறக்கவே மாட்டா. நச்ச புனராவர்த்ததே அப்படிங்கிறது உபனிஷத். அதனால் அங்கே போயாச்சுன்னா ஒன்று திரும்புறதுங்கிறதே கிடையாது. அந்த அம்மா அப்பா இருக்கா,
அந்த அம்மா அப்பாவை போய் ஆசிரியை நீ அப்படின்னு சொல்கிறான். ध्रुवमादाय भृशं प्रलपन्ति प्रेम विभिन्न हृदया माता भगवान् रक्षतो भवन्तं स्वकीयम् इति विससर्ज त्यक्त्वा ममता शृणुत चरित्रं परम पवित्र. न पिता तव राजायं नाहं माता च पुत्रका पिता नारायणो देवः माता लक्ष्मीस्तथा तव. உனக்கு இந்த உத்தானபாதன் அப்பா இல்லை, நான் அம்மா இல்லை. அப்போ யார் அம்மா அப்பா அப்படின்னா பிதா நாராயணோ தேவஹா. அந்த பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாள் தான் என்னைக்கும் மடியிலேருந்து இறக்காத அப்பா. தாயார் இருக்கு, பேரே தாயார்னு தான் சொல்கிறோம் இல்லையா. மகாலட்சுமி, நம்ம வைஷ்ணவாலோட கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு திவ்ய தேசத்துக்கு போகிறோன்னாலோ ஒரு அபிமான ஸ்தலத்துக்கு போகிறோன்னாலோ, திவ்ய தேச அபிமான ஸ்தலம்னு இல்லை, சாதாரணமாக இப்போ ஏற்பட்ட ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனால் கூட மகாலட்சுமி சந்நிதி அங்கே இருக்குது, லக்ஷ்மி சந்நிதி அங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டான், தாயார் சந்நிதி அப்படின்னு தான் சொல்லுவாள். தாயார் சந்நிதிக்கு போனேலா, தாயார் சேவிச்சேலா அப்படின்னு தான் சொல்லுவாள். அதுதான் அழகு. ஏன்னா லக்ஷ்மி சாக்ஷாத் மகாலட்சுமி நம்மளோட அம்மா தான் தாயார். அதே தான் பரமேஸ்வரனை பார்த்தாலும், சிவன் கோவிலில் போனோம் அப்படின்னாலும் அம்பாள் அப்படின்னு தான் சொல்கிறான். பராசக்தியை பார்த்தோமா அப்படின்னு கேட்க மாட்டான். இது மாதிரி காத்தியாயினி துர்க சந்நிதிக்கு போனேலா, சக்தி சந்நிதிக்கு போனேலான்னு கேட்க மாட்டான், அம்பாள் சந்நிதிக்கு போனேலா. அம்பாள் தாயார் இந்த திருநாமம்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அம்மா அவ்வளோ வாத்சல்யம் தாயாருக்கு நம்ம மேலே. அதனால உன்னுடைய அம்மா சாக்ஷாத் மகாலட்சுமி தான், தாயார் தான். அதனால் அந்த தாயாரை போய் ஆசிரியை. அந்த தாயார் அவள் சிபாரிசு பண்ணா அப்படின்னா பகவான் ஏற்றிக்காமல் விடவே மாட்டார். அதனால் நீ போப்பா, அந்த தாயாரை போய் ஆசிரியை அப்படின்னு சொல்கிறா. சொன்னதும் அவள் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கேட்டதும் அந்த குழந்தை 5 வயசு குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி அந்த அப்பா அம்மாவை பார்க்க போவோம் அப்படின்னு கிளம்புறதான். அப்படிதான் சொல்கிறார். ஏவம் பித்ருभ्यां சந்தியக்தோ பாலகோ திருட விஸ்வாச பரிச்சிந்தித ஹரிச்சரணः பாஷ்பபிந்து பரிஷ்கிருத கபோல தர்ப்பணः ஸ்புரிதாதர தட வித்ருமः பரமோத்வேக சரபச கலப கமனः தீர்घ நிஸ்வாச நிர்தக்த பிம்போஷ்டः கத்கதாவருத்த மிருது வசனः அச்சிந்தித நிஜ பந்துஜனः परिभव संजात क्रोध परिकंपित हृदयः परिदूयमान मानसः भवनाद् विनिर्जगाम. एवं पितृभ्याम संत्यक्तः. இந்த மாதிரி தன்னுடைய பெற்றோர்கள், அப்பா வந்து ஏத்திக்கிறதுக்கு அவன் அப்பாவால் முடியல, அம்மா வந்து பகவானையே ஆசிரியை அப்படின்னு சொல்லிட்டா. அப்பேற்பட்ட அந்த பாலகன் 5 வயசுக்கு அவ்வளோ நம்பிக்கை. திருட விஸ்வாச பரிச்சிந்தித ஹரிச்சரணா. திருட விஸ்வாசம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதியில் முக்கியமான விஷயம் என்னன்னா விஸ்வாசம். நம்பணும், அவன் நம்மளை காப்பாற்றுவான், அவன் நமக்கு இருக்கான் அப்படிங்கிற விஸ்வாசம் நமக்கு வேணும். என்னமோ சொல்கிறோம் ஏனோ தானோன்னு போகிறது இல்லை, அவன் இருக்கான் நமக்கு அப்படிங்கிறது. அது எப்போ நமக்கு அது நிரூபணம் ஆகும்னா, ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறச்சே, ஆஹா பகவான் தான் நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏதோ ஒரு கஷ்டம் வரைச்சே, எனக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தப்பர், எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து தொலைச்சி அப்படின்னு பகவானை போய் நம்ம திட்டுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு விஸ்வாசம் இல்லை. அப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் அவன் தான் கொடுத்துருக்கான், அவன் என்னவா இருந்தாலும் அவன் நமக்கு இருக்கான், நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஸ்வாசம் வேணும் இல்லையா. அந்த விஸ்வாசம் 5 வயசு பையன் அவனுக்கு. அதனால் அந்த விஸ்வாசத்தோட பெருமாளோட நாடி பெருமாளோட திருவடியை நோக்கி போகிறான். பாஷ்ப பிந்து பரிஷ்கிருத கபோல தர்ப்பணா. அழுதுண்டு வந்தான் இல்லையா, அவனோட கண்ணீர் கூட இன்னும் வடியிலையான் கண்ணத்துலேருந்து. அதனால் கண்ணத்துலலாம் அந்த கண்ணீர் அப்படியே இருக்கான் அந்த குழந்தைக்கு. ஸ்புரிதாதர தட்ட வித்ருமஹா. உதடெல்லாம் துடிக்கிறதான் அந்த குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு. பரமோத்வேக சரபச கலப கமனஹா. ரபசம்னா வேகம். அப்படியே பகவானை பார்க்கணும் அப்படின்னொடனே அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு உத்வேகம்,
பகவானை பார்க்குறேன், நான் இப்போவே போய் பகவானை பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆனந்தம். பகவானை பார்க்கணுமா, அவ்வளோ தூரம் நடந்து போனோமா அப்படின்னு அப்படியே கலைஞ்ச அப்படியே சளைச்சு போய் போகாமல் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு உடனே சரபச கலபகமனஹா, வேகத்தோட அப்படி ஒரு கலபம்னா என்னென்னா குட்டி யானை, ஒரு பெரிய யானை வந்து குட்டி போடுறது, அந்த குட்டி யானை எப்படி குட்டியாக ஜிலுக்கு 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 ஜிலுக்குன்னு நடக்குமோ அந்த மாதிரி சரபச கலபகமனஹா, அந்த குட்டி யானை மாதிரி ஜல் ஜல் ஜல்னு நடந்து போகிறான். தீர்க்க நிஸ்வாச நிர்தக்த பிம்போஷ்டா, அவனுடைய உதடு இருக்கு இல்லையா, அவன் பெருமூச்சு உள்ளியும் வெள்ளியுமா அப்படி பெருமூச்சு விடறச்சே, எப்பவுமே கோபமாக இருக்கிறவா மூச்சு விட்டா அப்படின்னா அந்த மூச்சு சுட 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 வரும். அதனால் தீர்க்க நிஸ்வாச நிர்தக்த பிம்போஷ்டா, அவனுடைய அந்த லிப்ஸ் அந்த உதடெல்லாம் அப்படியே சுட 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 இருக்கும். ஏன்னா அந்த மூச்சு சுட சுட அந்த உதடில் படுறதுனால அந்த உடல் துடிச்சுண்டு. இதெல்லாம் எதுக்காக வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு நிலைமையில தானே வந்தான், அழுதுண்டே அம்மாட்ட வந்து சொன்னான். அம்மா போனோடனே இந்த லக்ஷணங்கள்லாம் அந்த அழுதுண்டு இருக்கிறது கூட போல, கன்னத்தில் கண்ணீர் இருக்குது, உதடெல்லாம் துடிக்கிறது, பெருமூச்சு வருது, இப்படி இருக்கிறச்சேவே அப்படியே உத்வேகத்தோட விஸ்வாசத்தோட பெருமாளை பார்க்க போனோமா, சரி வா பையெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரில, அதனால் ஒரு வாரம், நம்மலாம் 10 நாள் ட்ரிப்புக்கு போகிறோம்னாலே இது வேணும் அது வேணும் பேஸ்ட் வேணும் அதெல்லாம் வேணும், அது தப்பு சொல்லலை, அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணின்னு தான் போனோம். ஆனால் அந்த குழந்தை துருவன் அப்படிலாம் நினைக்கல அப்படிங்கிறது, அங்கேருந்து போனோம் அப்படின்னதும் எல்லாத்தையும் அப்படியே இருக்கிறது நம்மளை இனிமேல் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு கிளம்பிடுது அந்த 5 வயசு குழந்தை. அப்படி கிளம்பிடுது. கத்கதாவருத்த மிருது வசனஹா, அது தொண்டெல்லாம் தழுத்தழுத்து இருக்கு. அச்சிந்தித நிஜ பந்துஜனஹா, நம்மளுடைய அப்பா இப்படி பண்ணிட்டாலே, ஷோ நம்ம சின்ன அம்மா நம்மளை இப்படி சொல்லிட்டாலே அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டான். போச்சு, இனிமேல் லட்சியம் என்னன்னா பகவானை பார்க்கணும், பகவானுடைய திருவடியை போய் அடையணும், அதுதான் லட்சியமே தவிர இனிமேல் அவா இப்படி சொல்லிட்டாலே இவா இப்படி சொல்லிட்டாலேன்னு அதவா போதும், அதை நினச்சிண்டே இருந்து அவள் அப்படி சொல்லிட்டான்னு ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதனால் போதும் அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சான். எல்லா ஸ்மரணையும் அங்கேருந்து பகவத் ஸ்மரணையோட கிளம்பினான். பரிபவ சஞ்சாத குரோத பரிகம்பித ஹிருதயா பரிதூயமான மானசா பவனாத் வினிர்ஜகாம, இப்படின்னு ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு நடந்து போயிட்டான். அப்படியே நடந்து எங்கே போகிறான்னு தெரில அவனுக்கே, பகவானை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறான். அப்படியே நகரம், ராஜா இல்லையா, அதனால் நகரத்தை தாண்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற கிராமங்கள் அதெல்லாம் தாண்டி அப்படியே நேராக காட்டுக்கு வந்துட்டான். அப்படியே காட்டுக்கு வரான். அப்பேற்பட்ட துருவன் க்ஷுத்க்லாந்தம் ஜடரம் ததைவ மலினம் வாசஸ்ச கேஷாஞ்சுதான் திருஷ்ணாதானி பீடிதாஞ்சரசனாம் விஸ்மிருத்ய தேஹக்லமம் த்யாயன் ஸ்ரீஹரிபாத பத்மமனிஷம் கர்த்தும் தபோ பாலகஹ பாஷ்பஸ்னிக்த கபோலதர்ப்பணமுகः பிருந்தாவனம் பிராபசஹ गच्छति कर्तुं तपः बालको ध्रुवः गच्छति कर्तुं रक्षित निज जनं शिक्षित खलजनं पक्षिवाहनं भावयन् सुगुणं गच्छति कर्तुं तपः त्यक्त्वा सहसा पितरं मातरम् अपि निखिलं च स्वजनमनाथः भक्तजनानुकूलं हृदये मत्वा माधवं मार्गं गतः नानावनपुर ग्रामधराधर सञ्चारी पथि नारदं दृष्ट्वा नमति तदा तं मुनिरपि बालं चुम्बति कृपया कुशलं पृष्ट्वा गच्छति कर्तुं तपः. இங்கேருந்து
இவ்வளோ நேரம் பகவானை பார்க்கணும்னு ஒருத்தன் கிளம்புறான் அப்படின்னா பகவான் சும்மாவா இருப்பான்? இப்படி தன்னை நாடி ஒருத்தன் வரான் அப்படிங்கிறச்சே அவனை கூப்பிடணும்னு பகவான் கையை நீட்டுறானா, அந்த கை தான் யாருன்னா குருநாதரம். இப்படி அவன் பகவான் நம்மளை அவன்கிட்ட அழைச்சிக்கிறதுக்கு நீட்டக்கூடிய கை இருக்கே, அந்த கை தான் குருநாதர். அதனால் இப்படி பகவானை பார்க்கணும் அப்படின்னு இவன் கிளம்புறானோ இல்லையோ, காட்டில் போகிறச்சே குருநாதர் கண்ணில் படுறார் நாரதர் அங்கேருந்து கேட்குறார், எங்கப்பா போகிற? ஏன்பா குழந்தை இப்படி காட்டில் அலையிற? ஏதாவது இங்கே அக்கம் பக்கத்தில் விளாடிட்டு இருந்தியா? பந்து ஏதாவது இங்கே வந்து விழுந்துடுத்தா? யாராவது உன்ட்ட கோச்சுன்ட்டாளா? யாராவது உன்னை திட்டாளா? எதுக்காக நீ இப்படி காட்டுக்க வர அப்படின்னதும் அந்த குழந்தை சொல்கிறான்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும், எல்லாம் தெரியாத மாதிரி என்னை கேட்குறேலே, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். நான் அப்பாவோட மடியில் ஏறணும்னு என் அப்பாவும் என்னை ஏற்றுக்கலை. என் அம்மா என்ன சொன்னா அப்படின்னா, பகவானை போய் தபஸ் பண்ணு அப்படின்னா. என்னோட சின்ன அம்மா, என்னை பெத்த அம்மா சுனீதியும் என்ன சொன்னா அப்படின்னா, நீ போப்பா பகவானை ஆராதனம் பண்ணு, பகவான் உன்னை மனசில் மடியில் ஏற்றுப்பார் அப்படின்னா. சரி, எல்லாரும் இந்த வழியை தான் காமிச்சா, நானும் அதனால் பகவானை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். கிளம்புறச்சு அவர் கேட்டார், என்னடா குழந்தை, காட்டில் 1000 வருஷம் 10,000 வருஷமாக அவா தபஸ் பண்ணின்னு இருக்கா, கண்ணை மூடிட்டு பகவானை பார்க்கணுன்னு. ரிஷிகள்லாம் என்னைக்கு தபஸில் உட்காந்தான்னு தெரில, இன்னும் மனசில் அந்த தியானம் ஏற்படலை, அதுக்கப்புறம் தானே பகவான் வருது, அதுக்கே அவாவா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. நீ 5 வயசு குழந்தை அங்கேன்னு பகவானை பார்க்கணுன்னு கிளம்பிடுறியே, உனக்கு தொப்பை பசிக்காதா? உனக்கு ஒரு வேளை இப்போ இத்தனை நேரம் அங்கேருந்து பகவானை போய் பார்க்கணும் அப்படின்னா சாயந்தரம் எடுத்துனா பசிக்கும், தூக்கம் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை வருத்திக்கிற வாழ்க்கையே பகவானை பார்க்க முடியலங்கிறச்சே, அங்கேன்னு நீ போய் பகவானை பார்க்குறேங்கிறியே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அந்த குழந்தை சொல்லறதான், தவ காருண்ய மாத்ரேன துர்லபோபி ஹரிஸ்வயம் மம திருஷ்டி பதம் நூனம் ஆகமிஷ்யதி மாதவஹா. பிருந்தாவன மகாத்யம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவனுடைய இன்னொரு கிரந்தம், அதுலேயும் துருவ சரித்திரம் வருது, அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது. தவ காருண்ய மாத்ரேன. வாஸ்தவம் தாத்தா, தபஸ் பண்ணுறவா, யோகத்தில் இருக்கிறவா, அங்கேருந்து பஞ்ச அக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறவா, தண்ணியில் உட்காந்து தபஸ் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் வேணால் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணாவனா பகவான் அடையிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மனசு வச்சேன்னா ஆனால் நடக்குமே அது. நீங்கள் இப்படி போனால் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வழிகாட்டணுமே தவிர, அங்கேருந்து உன்னால் பகவானை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னோட ஆற்றுல எல்லாரும் என்னை கை விட்டுட்டா, அதனால தான் நான் பகவானை பார்க்கணுன்னு போகிறேன். இப்போ இப்படி குருநாதராங்க நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்னதும் அவர் பார்த்தாராம், அட குழந்த, இவ்வளோ சமத்தா இருக்கியே நீ, 5 வயசுக்கு நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவனா இருக்கியே அப்படின்னு சொல்லி, போ இங்கேருந்து இப்படி போயிட்டே இருந்த அப்படின்னா மதுவனம்னா என்ன, பிருந்தாவனம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. அந்த பிருந்தாவனத்துக்கு நீ போன அப்படின்னா அங்கே போய் அவனுக்கு நாமா எடுத்து வைக்கிறார், துவாதசாட்சரி அப்படிங்கிற நாமா, நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஜபம். அந்த மந்திரத்தை எடுத்து வச்சு சிரஸ்னால அபயம் கொடுத்து, இன்னும் இங்கே ஒன்று ஆச்சரியமாக கொடுத்துருக்கா. இங்கே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, சும்பதி கிருப்பையா குஷலம் பிருஷ்டுவா அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கேருந்து அந்த குழந்தைய இறுக்கி ஒரு முத்தம் கொடுத்தாராம் நாரதர். இறுக்கி முத்தா கொடுத்து அந்த குழந்தைய இறுக்கி அணைச்சுண்டு, அங்கேருந்து இப்படி போனால் பிருந்தாவனம்னு வரும், அங்கே யமுனக்கரையில் உட்காந்து இந்த ஜபத்தை பண்ணிகிட்டே இரு, பகவான் ஓடி வந்துடுவான் அவனை பார்க்குறதுக்கு அப்படின்னதும் இந்த குழந்தைக்கும் அவ்வளோ ஆனந்தம். அங்கேருந்து குருநாதரை நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து குருநாதர்கிட்டேருந்து விட பெற்றுண்டு மேலே பிருந்தாவனத்துக்கு கிளம்புறது இந்த குழந்தை. பிருந்தாவனத்துக்கு போனதும் அங்கேருந்து போகிறான். திரிராத்ராந்தே கபித்த பதராசனஹ ஆத்மவிருத்தியனுசாரேண மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். 5 மாதம்தான் தபஸ் பண்ணுறான். மற்றவாள்லாம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறான், இந்த குழந்தை 5 மாதம்தான் பண்ணுறது. முதல் மாதம் எப்படி தபஸ் பண்ணுறான் அப்படின்னா, 3 நாளுக்கு ஒரு தடவை தான் தபஸ் கலையர்தான்.
கலையரிச்சே 3 நாள் இப்படி கண்ணை முடிண்டு இப்படி பத்மாசனத்தில் உக்காந்தான் அப்படின்னா 3 நாள் இடைவிடாமல் பகவானுடைய சிந்தனை தான். 3ஆவது நாள் ராத்திரி தான் தபஸ் கலையும். அப்படி கலையரிச்சே அங்கேருந்து அங்கே கீழே விழுந்து கிடக்கிற ஏதாவது பழங்கள் காய் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டுண்டு திருப்பி தபஸ்க்கு உக்காண்டுடுறான். தியானம் பண்ணி 3 நாளுக்கு ஒரு தடவை தான் தியானம் கலையிறது. 2வது மாதம் இவ்வாறு தபஸ் பண்ணுறான். 6 நாளுக்கு ஒரு தடவை தான் தியானம் கலையிறது. குழந்தைக்கு அந்த மாதம் அந்த தியானம் பண்ணுறது அப்படி லெவல் ஏறிண்டே போகிறது. அப்புறம் 3வது மாதம் 9 நாளுக்கு ஒரு தடவை தான் கலையிறது, நிஷ்டை கலையிறது. 4வது மாதம் 12 நாளுக்கு ஒரு தடவை தான் தியானம் நிஷ்டை கலையிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும். அப்புறம் 2வது மாதம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சிறகுகளை சாப்பிட்டுண்டு இருக்கான். 3வது மாதம் 9 நாளுக்கு ஒரு தடவை எழுந்து யமுனை தண்ணியை 2 கையால் எடுத்து இப்படி குடிப்பான். திருப்பி தியானம் பண்ண உட்காந்துருவான். 4வது மாதம் என்ன பண்ணுறான் அப்படின்னா எதுவுமே எடுத்துக்கலை. 12 நாளுக்கு ஒரு தடவை முழிப்பு வருது. வெறும் பிராணாயாமம் பண்ணிட்டு அந்த பிராணனை வந்து சுவாசம் பண்ணுறதுனாலேயே அந்த வாயுவையே உள்ள ஆகாரமாக எடுத்துட்டு இருக்கான். 5வது மாதம் நிஷ்டை கலையவே இல்லை. 5வது மாதம் கண்ணை மூடினவன் தான் 1 மாத காலம் கண்ணை திறக்காமல் இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். இவ்வளோ பயங்கரமாக தபஸ் பண்ணறச்சே தேவர்களால் தாக்கு கொடுக்க முடியலையாம். ஏவம் சரதி கோரம் தபஹ பாலகே சுத்ருட நிஷ்டயா தபசா தஸ்ய தேவா பீடிதாः சரணம் யேயுः ஸ்ரீநாதம் த்வரயா. இப்படி இந்த தபஸ் பண்ணறச்சே தேவர்கள்லாம் அங்கேருந்து போகிறா, பகவான் இடத்துல போகிறா. பகவான் இடத்துல போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, குழந்தை ஒருத்தன் தபஸ் பண்ணின்னு இருக்கான். முதல்ல அப்படி சொல்லலை, அங்கே ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பூலோகத்தில் அப்படின்னதும் அவெல்லாம் கேட்குறா, எந்த ரிஷி தபஸ் பண்ணுறார் அப்படின்னதும் எந்த ரிஷியும் இல்லை, ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னதும், என்னப்பா இது ரிஷிகள் பெரிய பெரிய யோக நிஷ்டர்கள் அவளோட தபஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணி மாற்றிடுவேலே, ஒரு 5 வயசு குழந்தையோட தபஸை உங்களால் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியலையா அப்படின்னதும் அவெல்லாம் சொல்கிறா, ஆமாம் டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்படின்னதும் பகவான் சொல்கிறானா, ஆமாம்ப்பா ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அந்த தபஸை நானே போனால் மட்டும்தான் அவனால் எழுந்துக்க முடியும். ஏன் அப்படின்னா மற்றவா எல்லாரும் தியானம் பண்ணறச்சே நான் பண்ணுறேன், நான் பகவான் அடைய போகிறேன் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுவா. இந்த துருவன் எப்படி பண்ணுறானா அப்படின்னா, பகவானுடைய அருள் நான் பண்ணுறேன், அவனுடைய கிருபை அதனால நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அவனுக்கு தாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கிறச்சே தான் மேலே ஏறுறது கீழே விழுறது, மேலே ஏறுறது கீழே விழுறதுன்னு. பகவான் இடத்துல தன்னை ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிறச்சே பகவான் ஏற்றுவான். பகவான் ஏற்றுறச்சே யாரால் அதை கீழே இறக்கி விட முடியும்? அதனால் பகவானே வந்து அவனுடைய கிருபையில இவன் தபஸ் பண்ணுறான், அதனால் யாராலையும் கலக்க முடியல. அதனால் பகவான் சொல்கிறார் நானே போகிறேன் அப்படிங்கிறார். அங்கேருந்து பகவான் கருடன் மேலே ஏறிக்கிறார். அத சுரகண சேவ்யः சர்வலோகைகநாதः சரசிஜ சமவக்த்ரः சங்கசக்ராப்ஜஹஸ்தः ध्रुवसविधमवाप श्रीनिवासः कृपाब्धिः श्रितजनपरिपालो वैनतेयां ससंस्थः. कृपया भगवान् विजयते
ध्रुव सन्निधाने मधुवनान्ते कृपया भगवान् विजयते विजय जयादि सेवित पार्श्वगा विनता सुतवर वाहनो विश्वः कृपया भगवान् அங்கேருந்து போய் பகவானே கூப்பிடுறானா, துருவா என் செல்லமே கண்ணை முழிச்சு பாருப்பா அப்படின்னா அப்போ கூட கலையலையாம், தபஸ் கலையலை. உடனே என்ன பண்ணானா, உள்ள பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, நாரதர் உபதேசம் பண்ணியிருக்கார், பகவான் பாதாதி கேசாந்தம் எப்படி இருப்பார் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் அதை மனசில் வச்சுட்டே பகவானை தியானம் பண்ணிகிட்டே பகவானை மனசில் வச்சுட்டு தியானம் பண்ணுறான். அப்படி தியானம் பண்ணறச்சே இவர் கூப்பிடறச்சே கலையலைன்னு உடனே அவன் மனசில் ஒரு பெருமாள் தெரியறார் இல்லையா, அந்த பெருமாளை பகவான் மறைச்சாராம். என்னடா அது இத்தனை நேரமாக ஒரு தரிசனம் கிடச்சதே காணாமல் போயிடுதே அப்படின்னு இவர் கண்ணை திறந்து பார்த்தா எழுத்தாப்புல நிற்கிறாராம். அந்த பகவானை தான் வர்ணிக்கிறார். காலாம்போதர காந்தி ஷரீரஹா காமித ஃபலதயா கமலாநாதஹா காமகோட்டி சுந்தரகாத்ரஹா கமலநேத்ரஹா கமனீய சரித்ரஹா कृपया भगवान् विजयते शंख चक्र गदा पद्म विराजित कनकदंड प्रतिमायत भुजः शंकर ब्रह्मादि अखिल सुरार्चित सरसिज चरणो भुवनैकराजः कृपया भगवान् विजयते प्रेम प्रकटित शंख स्पर्श परमानंदोन्मत्तो ध्रुवः ब्रह्म परं श्रुति वचनागम्यं स्तोतुं प्रारेभे श्रुतभावः कृपया भगवान् विजयते இப்படி கண்ணை திறந்து பார்த்தா பெருமாளோட காட்சி, திருவடிகளில் நல்ல பிரகாசிக்கிற நகம், மணியான விரல்கள், அங்கேருந்து ஆரம்பித்து நல்ல அழகாக சமச்சரணமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய திருவடி, அங்கேருந்து மேலே பார்க்குறான். பார்த்தா பீதாம்பரம். பகவான் எப்பொழுதுமே நீல மேகவர்ணனாக தான் இருப்பார். நீருண்ட மேகம், மழை பெய்ய போகிறது இல்லை கொட்ட போகிறது அப்படின்னா எப்படி இருக்கும் மேகம், அந்த மாதிரி இருப்பாராம். அவரோட வர்ணமும் டார்க்கான வர்ணம் தான். அவரை பார்த்தாலும் நீருண்ட மேகத்தை பார்த்தாலே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கு, அந்த மாதிரி தான் அவரை பார்த்தாலும் இருக்கும். அதனால் அப்படி இருக்கார். அதனால் அந்த மாதிரி பகவானுக்கு பீதாம்பரம் அணிஞ்சுட்டு இருக்கிறது தான் எடுப்பாக இருக்கும். தாயார் தங்க ரேக்குக்கு இருப்பா. அதனால் தாயார் நீல கலரில் தாயார் புடவை கட்டிண்டா அப்படின்னா தாயாருக்கு அழகாக இருக்கும். பெருமாளுக்கு நல்ல தங்க மஞ்ச கலரில் பட்டு கட்டிக்கிறது தான் பெருமாளுக்கு எடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி பீதாம்பரம் அணிஞ்சுட்டு இருக்கார், அழகான பீதாம்பரம். அதுக்கு மேலே அவருக்கு தாமரை போன்ற நாபி, மேலே விஷாலமான வக்ஷஸ்தலம், அந்த வக்ஷஸ்தலத்திலேயே தாயார் இருக்கா. அவர் அழகான கௌஸ்துபமணி மாலை, வைஜெயந்தி மாலை தரிச்சுன்னு இருக்கார். 4 கைகள், ஒரு கையில் கதை, ஒரு கையில் அபயம் காமிச்சுட்டு இருக்கார், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், நல்ல உருண்டு திரண்ட புஜங்கள், நல்ல விஷாலமான தோள்பட்டைகள், விஷாலமான வக்ஷஸ்தலம், மேலே அழகான கழுத்து, இப்படி மேலே வந்தால் செக்க சிவந்த உதடு, அதுக்குள்ளே பார்த்தோன்னா முத்தான பற்கள், மேலே அழகான காதுகள், அதில் குண்டலங்கள் போட்டுட்டு இருக்கார்.
அழகான எடுப்பான மூக்கு, மேலே கருணையை கொட்டக்கூடிய தாமரை போன்ற கண்கள், அதுக்கு மேலே வந்தால் நெத்தியில் கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருள் சுருளான கேசங்கள், அதுக்கு மேலே கிரீடம் வச்சுண்டு இப்படி இருக்கார். இப்படி பார்க்குறான் துருவன். 5 மாதத்தில் ஓடி வந்துட்டார் இல்லையா அவனை பார்க்கணுன்னு. மற்றவாள்லாம் எவ்வளோ நாளாக தபஸ் பண்ணுறா, ஆனால் இந்த குழந்தை, ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் ஹிருதயத்தில் கபட்டம் இருக்கும், கபடு சூது இருக்கும், இது எதுவுமே கிடையாது குழந்தைகளுக்கு வந்து கபடு சூது கிடையாது. எதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும், இது எதுவுமே தெரியாது. இன்னசென்ஸ் இது மட்டும்தான் குழந்தைகளுக்கு. அதனால் அந்த 5 வயசு குழந்தை அவ்வளோ இன்னசென்ட்டான ஹிருதயம் இருக்கிறவாளுக்கு பகவான் சுலபமாக வந்துடுவான் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் அப்படி பகவான் நிற்கிறான். நின்னதுமே பகவானை பார்க்குறான். 5 வயசு குழந்தை இப்படி பகவானை பார்த்த ஆனந்தத்தில் இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஒன்றும் தெரியல, இப்படி இருக்கான். அப்படி இருக்கிறச்சே பகவான் இப்படி கிட்ட வரான். கிட்ட அந்த குழந்தைய மடியில் உட்காத்தி வச்சுக்கிறான். உட்காத்தி வச்சுண்டு அவனுடைய சங்கு, அந்த சங்கால் அந்த குழந்தையோட கன்னத்தை வருடி விடுறான். கன்னத்தை வருடி விட்ட உடனே அனைத்து சாஸ்திரங்களும் அனைத்து கல்வியும் எல்லா ஞானமும் உண்டானவனாக, இது எல்லாத்துக்கும் மேலே பிரம்மஞானமே உண்டானவனாக மேலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். நித்யாய சாஸ்வத சுகாய நிரஞ்சனாய சத்யாய சர்வஜகதாமபி காரணாய சுத்தாய மோஹரஹிதாய நரேஸ்வராய நாராயணாய மஹதே பிரணதிம் கரோமி. நாராயணாய மஹதே பிரணதிம் கரோமி. நாராயணாதே நமோ நமः. நாரத சன்னுத நமோ நமः. நீரஜநயனா நீரதவர்ணா நிரவதி பரமானந்த குணா. நாராயணாதே நமோ நமः. முஹுரபி தவ கில சரிதம் கதயன் முதிதோ நிருத்யதி பவதீயகணः. முகுந்த பவஜன சங்கோயதி மம முக்தி கதம் மாம் சுகயதி சுகுணா. நாராயண தே நமோ நமः. योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना. अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. பகவானே நாராயணா, உன்னை நான் என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் உன்னுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு நீ சங்கல்பிச்ச. அதனால நீயே என்னுடைய சின்னம்மாவை விட்டு திட்டுறா மாதிரி வச்ச. நீயே என்னுடைய அம்மா பகவானை ஆராதனம் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறதும் நீ சங்கல்பம், உன்னோட சங்கல்பமே தான். நீயே எனக்கு உன்னை அடையறதுக்கு சுலபமான வழியை காட்டுறதுக்கு குருநாதராக நாரதரையும் அனுப்பிச்ச. அதுக்கு மேலே எனக்கு தபஸ் பண்ணுற அந்த சக்தியவும் எனக்கு கொடுத்தது நீயே. இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் அந்த 5 மாதம் நான் தபஸ் பண்ணப்புறம் எனக்கு தரிசனம் கொடுக்கறதும் நீயே. இதில் நான் என்னன்னு என்னை சொல்லிக்கிறது, நான் என்ன பண்ணேன் இதில்?
எல்லாமே உன்னுடைய செயல் தானே. நம்ம எல்லாருக்குமே அதுதான். நமக்கு இன்றைக்கி ஜீவனம் ஓடின்னு இருக்குன்னா பரமாத்மா அப்படிங்கிறவர் உள்ளே இருக்கிறதுனால தானே. அதனால் யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இவ்வளோத்தையும் பண்ணி இப்போ வந்து நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் எனக்கு உள்ளே இருந்துட்டே நீயே தான் பண்ணுற. அதனால் எதுவுமே நான் பண்ணேன்னு சொல்லிக்கிறதுக்கே இல்லை, எல்லாமே அந்த பரமாத்மாவனுடைய செயல் தான் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் நம்ம ஒரு கையை தூக்குறோம், கையை இறக்குறோம், அசைக்கிறோம், எதை பண்ணுறோம் அப்படின்னாலும் எல்லாமே பகவானுடைய செயல்தான் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறான் அப்படின்னா, முஹுரபி தவ கில சரிதம் கதையன்ன முதித்தோ நிருத்தியதி பவதீய கணா. இங்கே லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா உன்னை சார்ந்தவர்கள் உன்னுடைய அடியார்கள்லாம் உன்னுடைய நாமாவை சொல்லிண்டு அங்கங்கே பஜனை பண்ணிட்டு இருக்கா, ஆனந்தமாக இருக்கா. ஒரு இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சத்சங்கமாக உன்னுடைய கதையை பேசின்னு இருக்கா, பகவத் குணத்தை பேசின்னு இருக்கா, அடியார்களோட குணத்தை பேசின்னு இருக்கா, இப்படி தான் பொழுத போக்கின்னு இருக்கா. இப்படி இருந்துன்னு இருக்கிறச்சே இப்பேற்பட்ட பூலோகத்தில் இப்பேற்பட்ட சத்சங்கம் கிடச்சிருது அப்படின்னு அதுக்கப்புறம் யாருக்காவது எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுவாளா? மோட்சம் கூட கசக்க ஆரம்பிச்சிருமா எப்போ அப்படின்னா சத்சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா. இதையே தான் பாகவதத்துலேயும், பாகவதம் இந்த கிரந்தங்கள்லாம் நம்ம பாகவதம் படிக்கிறவாளாக இருந்தால் தெரியும். பாகவதத்தில் இருக்கிற விஷயத்தை தான் அப்படியே கீர்த்தனமாகவும் ஸ்லோகங்களாகவும் ஸ்ரீ அண்ணா அப்படியே புழிஞ்சு கொடுத்துருக்கா. பாகவதத்துலேயும் அதே தான் சொல்கிறா. யா நிர்வృతిஸ்தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமாபூத் கிம் த்வந்தகாசி லலிதாத் பததாம் விமானாத். உன்னுடைய பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு சேர்ந்து ஆனந்தமாக பஜனை பண்ணுற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே, அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தமோ, இல்லைனா உன்னுடைய அடியார்களோடு சேர்ந்து பழகிண்டு அவளோட சத்சங்கத்தில் இருக்கிற ஆனந்தமோ, இந்த ஆனந்தம் வந்து உன்னையே அடைஞ்சவாளுக்கு, மோட்சத்தையே அடைஞ்சவாளுக்கு கூட கிடைக்காதே. இதுக்கு தான் குருநாதால் ஸ்ரீ அண்ணா ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாள். ஒரு தேன் இருக்குது அப்படின்னா அந்த தேனில் வந்து ஒரு ஈ மொய்க்கிறது. அந்த ஈ வந்து அந்த தேனில் விழுந்துடுறது, விழுந்து தேனோட கலந்துடுறது, தேனோட தேனாக ஆயிடுறது. இன்னொரு ஈ அங்கே அந்த தேனில் வருது, அந்த தேனில் வந்து மொச்சுண்டே இருக்குது. இந்த ரெண்டு ஈல எந்த ஈக்கு வந்து சுவை ஜாஸ்தி தெரியும்? எந்த ஈக்கு முதல்ல சுவை தெரியும்? ஈ தேனோட தேனாக கலந்த ஈக்கு சுவை தெரியுமா, இல்லைனா வெளில உட்காந்துன்னு அந்த தேனை பருகிற ஈக்கு சுவை தெரியுமா? அப்படின்னா வெளில உட்காந்து பருகிறதுக்கு தானே தெரியும். தேனோட தேனாவே போயிடுத்துன்னா அதுக்கு என்ன ஆனந்தம் அதில். ஆனால் வெளில இருந்து அந்த தேனை பருகரிச்சே தானே அந்த ஆனந்தம் தெரியும் அதுக்கு. அந்த மாதிரி உன்னுடைய லோகத்தையே உன்னோட சாயுஜ்யத்தையே அடைஞ்சிடுறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத விட வெளில இருந்துட்டு உன்னோட அடியார்களோடு இருந்து சத்சங்கத்தில் இருந்துட்டு உன்னோட மகிமையை பற்றி பேசிண்டு உன்னோடைய திருநாமத்தை பாடிண்டு இப்படி இருக்கோமே, அதில் தான் சுவை ஜாஸ்தி அப்படின்னு இதுக்கு அழகான அந்த தேன் உதாரணத்தை குருநாதால் சொல்லுவாள். அதே தான் துருவன் சொல்கிறான். உன்னோட சாயுஜ்யத்தை அடையறதுல கிடைக்கிற ஆனந்தத்தை விட இந்த சத்சங்கத்தில் கிடைக்கிற ஆனந்தம் வந்து இன்னும் பெருசாக இருக்குப்பா. அதனால் எனக்கு இந்த சத்சங்கம் எப்பொழுதும் கிடச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்திம் முஹுப் பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கஹ பூயாதனந்தா மஹதாம் அமலாஷயானாம் ஏனாஞ்சசா உல்பனம் உருவ்யசனே பவாப்திம் நேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தஹ. மேலே 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 எனக்கு பக்தி உண்டாகட்டும். இவ்வளோ பக்தி பண்ணி தானே பகவான் கிடச்சிருக்கான். பகவான் கிடச்சா அவன் என்ன வரன் வேணும் அப்படின்னா அப்போவும் என்ன கேட்குறான்னா, உனக்கு உன்கிட்ட பக்தியவே கொடு அப்படின்னே கேட்குறான். அதுதான் பக்தாளாக இருக்கிறவாளுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வெளில வந்து இது வேணும் அது வேணும், ப்ரொமோஷன் வேணும் அது வேணும் இது வேணும், நல்ல பெரிய மெத்தையில் படுத்துக்கணும், நல்லா லாம்போர்கினி காரில் போகணும், எனக்கு நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான ஆசைலாம் எப்போ வரும் அப்படின்னா ஆழமான பக்தி இல்லை, உண்மையான திருப்தி இல்லை அப்படின்னா தான் வரும்.
நம்மளாம் ஏதோ நினச்சிட்டு இருப்போம், பெரிய பெரிய பணக்காராளாக இருக்கிறவாளை பார்த்து அப்பா எவ்வளோ சந்தோஷமாக வாழறான்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவனா ஒரு நாள் வாழ்ந்தாதான் தெரியும், அவன் வந்து வேற யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம எப்படி ஆவான் அப்படின்னு. அப்போ என்ன தெரியறது அப்படின்னா, திருப்தி அப்படிங்கிறது வெளி விஷயங்கள்லேருந்து ஏற்படுறது கிடையாது. திருப்தி அப்படிங்கிறது இங்கே ஏற்பட வேண்டியது. இங்கே திருப்தி வந்துடுது அப்படின்னா ஒரு குடிசையில் வாழறவன் கூட சந்தோஷமாக வாழ்வான். இங்கே திருப்தி ஏற்படலை அப்படின்னா இவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ்ந்திருந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்காது, இன்னும் வேணுமே இன்னும் வேணுமேன்னு தான் இருப்பான். அதனால் அந்த திருப்தி அப்படிங்கிறது இங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறான் இல்லையா. அதனால் எனக்கு வந்து மேலே 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 பக்தி வளரட்டும். பக்தி வளர்ந்துருது அப்படின்னா இங்கே திருப்தி வந்துடும். இங்கே திருப்தி வந்துடுது அப்படின்னா வெளி விஷயங்களில் நாட்டம் போகாது. அதனால் பக்தியை உண்மையாக ஈடுபடுறவா எப்போவுமே வெளி விஷயத்தை வேண்டிக்கவே மாட்டா. மேலே மேலே பக்தி வரணும், மேலே மேலே பக்தி வரணும். அவ்வளோ பக்தி வந்து பகவான் கிடச்சான், உனக்கு என்ன வேணும்னா இதே மாதிரி பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னும் எனக்கு பக்தி வரணும். அதுதான் பக்தி பண்ணுறவாளோட லட்சியமாக இருக்கும். அதனால் மேலே மேலே பக்தி வளரட்டும். பூயாத் அனந்த மகதாம் அமலாஷயானாம் பிரசங்கா. இல்லை தூய்மையான உள்ளமுடையவர்களான மகான்கள் இருக்காளே அவளோட சத்சங்கம் எனக்கு மேலே மேலே ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சத்சங்கம் கிடைச்சாலே போதும், இந்த பக்தியும் இந்த சத்சங்கமும் கிடைச்சாலே போதும், இந்த சம்சாரத்தை வந்து இப்படி தாண்டிடுவேன். ஏனாஞ்ச சொல்பன முருவியசனே பவாப்திம் நேஷ்யே. பெரிய சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அப்படின்னா அந்த கடலை இப்படிங்கிறதுக்குள்ளே தாண்டிடுவேன். எப்படின்னா பவத் குண கதாமிருத பானமத்தா. உன்னுடைய குணங்களை கேட்டுண்டு அதில் ஆனந்தப்பட்டுண்டு அதுலேயே அனுபவிச்சுண்டு இப்படி இருந்துட்டே என்னோட வாழ்க்கையை நான் ஓட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் துருவன் வந்து பகவான் இடத்துல. இப்படி வேண்டின்றதும் பகவான் சொல்கிறான், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன்ப்பா, நீ தீர்க்க காலம் ஆண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து உன்னோட ராஜ்யத்தை ஆளுவ. மேலே துருவபதம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, பகவானுடையவே பதம். அந்த துருவபதத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், அந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு பக்தி பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன்னை வைகுண்டத்துலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். இவ்வளோ பண்ணி பகவான் வந்து அவன்கிட்ட வந்து தடவி கொடுத்து, நீ போ ஆற்றுக்கு போ, உன்னோட அம்மா அப்பா உன்னை தேடுவா இல்லையா, பாவம் 5 மாத காலம் ஆச்சு, அன்றைக்கி 5 வயசு குழந்தை, நீ இப்படி வந்த மேலே என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என்ன பண்ணிட்டு இருக்கியோன்னு யாருக்கும் தெரியாது, அதனால் நீ நேராக போ ஆற்றுக்கு போய் அம்மா அப்பாவை போய் பாரு அப்படிங்கிறான். இந்த குழந்தைக்கும் பகவானை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல, இருந்தாலும் இப்படி திரும்பி 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 பகவானை பார்த்துட்டே அங்கேருந்து ஊருக்கு போகிறது. ஊருக்கு போகிறான் இந்த குழந்தை. பிரம்மாத்யகில ஜீவ பிரேரக பிரம்மாண்ட சத கோட்டி நியாமக பிரகிருதி புருஷ நாயகா மோகா பிரேமிக சுஜன மண்டல ரக்ஷகா நாராயணா தே நமோ நமः. நாரத சந்நுத நமோ நமः. நாராயணா தே நமோ நமः.
இப்படி இந்த குழந்தை வந்து பகவான் இடத்துலேருந்து பிரியா விட பெற்றுண்டு வரான். இந்த குழந்தை இவ்வாறாக வர 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 ஊருக்குள்ளே வரான். ஊருக்குள்ளே வந்தால் உத்தானபாதன் குழந்தை வரான் குழந்தை வரான் குழந்தை வரான் அப்படின்னு அவ்வளோ ஆனந்தமாக காத்துன்ட்ருக்கான். சுருச்சி அந்த அம்மாவும் திருந்திட்டா. நம்ம தேவையில்லாமல் குழந்தைய கோச்சுன்ட்டோமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் மனசு திருந்திடுத்து. அந்த அம்மாவும் துருவன் வரான் துருவன் வரான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பிரேமையோடு இருக்கா. சுனிதி அம்மா கேட்கவே வேண்டாம். இவன் எல்லாரும் பகவான் அவனுடைய வருகை துருவனுடைய வருகையை எதிர்பார்த்துட்டு நின்றுருக்கா. இப்படி வரைச்ச துருவன் பகவானை பார்த்துட்டு வரான் இல்லையா, அவன் முகத்தில் இருக்கக்கூடிய சோபையே தனியாக இருக்குது. இப்படி பிரகாசிக்கிறது, கண்கள்லாம் மலர்ந்து இருக்குது. அந்த தேஜஸை பார்த்தாலே பகவானை பார்த்துட்டு வரான், அவ்வளோ பெரிய தபஸ்வி வரான் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் எல்லோரும் பூரண கும்பம்லாம் வச்சு வர வச்சு இந்த குழந்தை ஊருக்கு வந்து இந்த குழந்தையும் உத்தமனையும் சேர்த்து இந்த ரெண்டு பேரையும் யானை ஊர்வலம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பட்டண பிரவேசம் பண்ணி அந்த குழந்தைய அரண்மனைக்குள்ளே கூட்டின்னு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அம்மா 5 மாதம் ஆச்சு இல்லையா, முடிகள்லாம் கொட்டி போயிடுத்து, நிறைய அது மாதிரி உடம்பெல்லாம் புழுதி படிஞ்சிருக்கு, வஸ்திரங்கள்லாம் ரொம்ப பழசாக எடுத்து. இப்படி ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்து அழகாக வந்து தலையெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு அந்த குழந்தைகளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஆசையாக வச்சுட்டுருக்கா. மேலே அதுக்கப்புறம் பாகவதத்தில் சரித்திரம் சொல்லிட்டு போகிறார். என்னென்னா அது மேலே அந்த குழந்தை ராஜா வாரான், இவ்வளோ வருஷங்கள் ஆண்டான், இதெல்லாம் பண்ணி மேலே பகவானை அடையறான் அப்படிங்கிற சரித்திரம் நமக்கு எதுக்காக, என்ன முக்கியம் இந்த சரித்திரத்தில் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது குழந்தையாக இருக்கிறச்சவே வந்துடணும். அது குழந்தையாக இருக்கிறச்ச அந்த டெண்டரான ஹார்ட்லேயே அந்த பக்தி வந்துடுது அப்படின்னா அது பக்திங்கிறது என்னது அப்படின்னு தோணும். பக்தி பண்ணுறவாளை பார்த்தா தெரியும் அவள் எவ்வளோ நிம்மதியாக வாழறா, எவ்வளோ சாந்தமாக இருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறது. நம்மளை வந்து பகவான் இடத்துல சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை நடத்திட்டு போகிற விதமே ஜேன்னு இருக்கும். வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. குறைங்கிறது எல்லாருக்கும் பிராரப்தம் வரும் போகும். இருந்தாலும் ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் அந்த குறையெல்லாம் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, பரவாயில்ல வரும், இப்படி நீங்கிடும், பகவான் தான் நடத்திக்கிறான் அப்படின்னு அதை லைட் ஹார்ட்டடாக எடுத்துன்னு போயிடுவான். இதே சாமானியனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவானோ, ஐயோ எனக்கு இது வந்துடுத்து அது வந்துடுத்து, ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவான். ஆனால் ஒரு குழந்தையாக இருக்கிறச்சவே நமக்கு அந்த பக்தி வந்துடுத்துனா நம்ம சாமானிய வயசுலலாம் நம்ம வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு பகவான் இருக்கான், பகவான் என்னை காப்பாற்றுவான், பகவான் என்னை பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் குழந்தைகள் எப்பொழுதுமே சத்சங்கத்திலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குழந்தைகளை கூட்டின்னு வரணும், குழந்தைகளை என்கேஜ் பண்ணணும். அப்படி பண்ணி தான் அந்த சம்ஸ்காரம் அந்த குழந்தையிலேருந்தே வந்துடுத்துனா குழந்தையாக இருக்கிறச்சே வந்து ஏன் இது பண்ணால் என்ன ஆகும் அதை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்லாம் குழந்தைக்கு கேட்க தெரியாது. அப்படி இருக்கிறச்சேவே பிஞ்சில் இருக்கிறச்சேவே அந்த குழந்தைய கூட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வளர்ச்சே சம்ஸ்காரத்தோடு வளர்ந்து அது பெருசாகி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் அந்த குழந்தை. அதுதானே முக்கியம். அதனால் பக்திங்கிறது ஏதோ நமக்கு ரிட்டையர்ட் லைஃப்பில் வந்தாச்சு அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தையிலேருந்தே ஆரம்பித்து நம்ம பக்தியை வளர்த்துட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அப்படி வளர்த்தோம் அப்படின்னா துருவன் மாணி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகி நம்மளையும் பகவான் அவன் மடியில் ஏற்றி உக்காத்தி வச்சுருவான் அப்படிங்கிறதோட இந்த சரித்திரத்தை முடிச்சுக்குவோம். யோ தேவ சததம் சுரர்ஷி சகிதைஹி சர்வைः சுரைः கீர்த்திதः வியாசாத்யைश्च தபோதனைர்பகுவிதம் சாஸ்திரேஷு சம்பாஷிதः நித்யம் யோகி ஜனைः சுகாதிபிரலம் ஹ்ருத்பத்மமத்யே ஸ்மிருதः தம் வந்தே கஜராஜபாலகமஹம் பக்தப்ரியம் மாதவம். கஜராஜபாலகமஹம் பக்தப்ரியம் மாதவம்.
जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम लावण्य रूपिणी श्री राधे ललित गुणालय श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण कंददलाक्षी श्री राधे कारुण्यमूर्ते श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम कृष्ण वीणारत वेणुविलोला श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण भव्य गुणालय श्री राधे भक्त कोलाहल श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा गंभीर गमन करुणायतनयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरि नाम वितरणा जय हितकर मृदुवचना हेम शैल समधीर उदारा करुणा पारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय बोलो राधिका रमण भक्त कोलाहल लाल की जय गोपिका जीवन स्मरणम सद्गुरुनाथ महाराज की जय बोलो आंजनेय स्वामी की